عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه وجند الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اشرح لي صدري ويسر قولي. அருமையானவர்களே, இந்த வசியத்து சம்பந்தமான ஒரு சின்ன கேள்வி வந்துச்சு. அப்ப இன்னும் கொஞ்சம் அந்த பகுதியை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிட்டா நன்றாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது, யாராகிலும் ஒருவர் ஹயாத்தா இருக்கும்போது ஏதாகிலும் ஒரு பொருளை, ஒரு சொத்தை தன்னுடைய வாரிசுகளுக்கு மகளோ மகனோ அவங்களுக்கு கொடுக்கணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னு இருந்தா, என்னுடைய மரணத்திற்கு பிறகு இந்த மகனுக்கு அல்லது இந்த மகனுக்கு இது அப்படின்னு யாருக்கிட்ட வசியத்தை சேர்ந்தா செல்லாதுன்னு நம்ம சொல்லிடுறோம். இப்ப ஹயாத்தா இருக்கும்போது ஒரு கால் அவர் விருப்பப்பட்டு கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்துக்கலாமா? என்ன கொடுத்துக்கலாம்? புரியுதா? நான் சொல்றது புரியுதா? என்னுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு ஆள்கிட்ட பொருளை கொடுத்து நான் மூத்தா போன பிறகு இத என் மகனுக்கு கொடுத்துருங்க, மற்ற சொத்துக்கள் எல்லாம் பங்கு வந்துடும். ஆனா அவருக்கு பிரத்தியமாக மகன் மேல ஏதோ ஒரு பிரியத்துல இதை மட்டும் இந்த சொத்தை அவர் கொடுத்துருங்கன்னு சொல்றாரு. இது செல்லாதுன்னு நம்ம சொல்லிட்டோம். ஒரு காலம் அவர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா ஹயாத்துல கொடுக்கலாமா? தன் பிள்ளைக்கு ஹதியா, துஹ்ஃபா, ஹிபா கொடுக்கலாமா? ஹயாத்துல கொடுக்கலாம். ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு கொடுக்கிறது மார்க்கத்துல, ஷரியத்துல எந்த விதத்திலும் தடை இல்லை. அப்ப கொடுத்துக்கலாம். அதுல நீதமா இருக்கணும். நீதம்னா எல்லாத்துக்கும் சமமா கொடுக்கறது நீதம். இப்படிதானே? 3 பிள்ளைங்க இருக்காங்க, இவர்கிட்ட 3 லட்சம் ரூபாய் இருக்குது. ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு லட்சம் கொடுக்கறது சமம். அப்படிதானே? ஏன்னா ஹயாத்தா இருக்கும்போது சமமா கொடுக்குறோம், பொம்பளை ஆம்பளை எல்லாத்துக்கும். இப்ப இவர் என்ன பண்றாரு? ஒரு பிள்ளைக்கு 2 லட்சம் கொடுக்குறார், இன்னும் 2 பிள்ளைக்கு ஆளுக்கு 50,000 கொடுக்குறார். இது நீதமா கொடுத்தாரா? இல்ல. நீங்க மட்டும் ஒண்ணும் சொல்லாம இருக்கிறீங்க. எல்லாரும் இல்லைங்கிறாங்க. இல்லைன்னு சொல்லி இல்ல, இது நீதம்தான். எப்படி? தந்தைக்கு ஒரு பிள்ளையினுடைய தேவைகளை புரிந்து கொடுக்கிறார், அதான் நீதம். ஒரு பிள்ளை ஒருத்தர் நல்ல வசதியா இருக்கிறார், இன்னொரு பிள்ளை அவரும் வசதியா இருக்கார், இவர் ஊனமா இருக்கிறார். இப்ப எது நீதம்? எல்லாத்துக்கும் சமமா கொடுக்கிற நீதமா? இல்ல. அந்த இடத்துல சமம் என்பது எது? ஏற்றத்தாழ்வதோ அந்த இடத்துல சமம். புரிகிறதா? அப்போ நீதமா கொடுக்கணும். உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட நீங்க நீதமா நடங்க என்பது அந்த சம்பந்தப்பட்டவர்களுடைய அவுசாப்புகளை கவனித்து, அவர்களுடைய நிலைகளை கவனித்துதான் சமம் என்பது. ஒருவர் நல்ல வசதியா இருக்காரு, தந்தை பணக்காரரா இருக்காரு, அவர் பெத்த 4 பிள்ளைகள்ல 3 பிள்ளை நல்ல வசதியா இருக்கிறாங்க. இப்ப ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குது, அல்லது அவருக்கு பெரிய படிப்பு இல்லை, அல்லது அவருக்கு ஏதாவது உடல் உறுப்புகள்ல குறைபாடு, ஏதோ ஒரு வகையில் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இப்ப தந்தை நீதமாக கொடுக்கிறது ஹயாத்தா இருக்கும்போது அப்படிங்கிறது எந்த அடிப்படையில? அவருடைய பாதிப்புகளை கவனத்தில் வைத்து அவரவர்களுக்கு வித்தியாசப்படுற மாதிரி கொடுக்கிறது தான் நீதமாக கொடுத்த. அந்த தெளிவை நம்ம புரிஞ்சுக்கணும். உள்ளிட்ட மொத்தமா நீதமா கொடுக்கறதுல எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரே மாதிரி கொடுக்கறது இல்லை. அந்த இடத்துல கஷ்டப்படுற படி கூடுதலா கொடுக்குது. சரி, இது ஒன்று. இது ஹயாத்துல. மரணித்த பிறகு வசியத்து கூடாது, மரணித்த பிறகு வித்தியாசப்படுத்தலும் கூடாது. எல்லாம் வித்தியாசப்படுத்தி இருக்கிற வித்தியாசத்தை தவிர, ஆணுக்கு பெண்ணுக்கு எல்லாம் வித்தியாசம், அதை தவிர நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்மளா கற்பனை பண்ணி நம்ம மூத்தா போன பிறகு அந்த பிள்ளை கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா, அதனால அவளுக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க சொன்னா அது செல்லாது. ஒரு கால் அந்த வசியத்து செல்லுபடி ஆகும் அப்படின்னு ஒரு நிலை வந்தா எப்ப வரும்? அந்த பிள்ளைகள் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க.
பாப்பாவை சொல்றாரு, இவர் ஊனமா இருக்கிறதுனால அவருக்கு இந்த பெருமதியான சொத்து அவருக்கு தான், நான் மூத்தா பணவர் அப்படி கொடுங்கன்னு சொல்லிட்டு மூத்தாயிட்டாரு. இருக்கிற பிள்ளைகள்லாம் என்ன முடிவு பண்றாங்க, எல்லாரும் சமமா பங்கு வைக்கணும், அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி அப்படின்னு முடிவு பண்ணினோம்னா அப்பா சொன்னதெல்லாம் அங்க செல்லுபடி ஆகாது. அதுக்கு எப்படி யார் யாருக்கு என்ன பங்கு அதை கொடுக்கணும். அல்லது எல்லாருமே சேர்ந்து முடிவு எடுத்துட்டாங்க, சரிதான் நம்ம தந்தை சொன்ன மாதிரி அவரு ஊனமா இருக்கிறாரு, அவருக்கு இந்த பெருமதியான சொத்து சரிதான், அதையே நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டா அந்த வசியத்தில் தளர்வு இருக்கிறது. புரியுதா? அந்த வசியத்தை பற்றி முடிந்த அளவுக்கு இடையில ஏதாவது விடுபட்டு தான் ஞாபகம் வரும்போது நான் அது இதெல்லாம் ஒருத்தர் இடையில கேள்வி கேட்கும் போதுதான் இந்த ஞாபகம் வந்துச்சு, அதையும் நம்ம சொல்லியாச்சு. அவங்களுக்கு அது பயனுள்ளதாக அமைன்னு நான் நினைக்கிறேன். அப்ப அதனால இந்த வசியத்து விஷயத்துல கவனத்துல வச்சு, இப்ப ஹயாத்தா இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, யாருக்கிட்டையாவது ஒண்ணு கொடுத்து இது அந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு அப்படிங்கிறத நம்ம இப்பவுமே முடிவு செய்யக்கூடாது வாரிசுகளுக்கு. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப எங்க விட்டோம், எவருக்குதான் சொத்தை பிரிக்க முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயங்கள், மரணித்தவர் மூத்தா போயிட்டா அவருக்கு செய்ய வேண்டியவைகள், அடுத்தது அந்த சொத்துக்கு யாரெல்லாம் எந்த வகையில் உரியவர்களா ஆவார்கள், முதல்ல அந்த சொத்தை எப்போ பிரிக்கணும், அவர் மூத்தாயிட்டாருங்கிற உறுதி செய்யப்படணும். இரண்டாவது, அந்த சொத்துக்கு அவர் எந்த வகையில் வாரிசாகிறார் என்பதை தீர்மானிக்கப்படும். அந்த வாரிசாகுவது எப்படியெல்லாம் இருக்கும், எந்த முறையிலெல்லாம் இருக்கும் வாரிசாகிறது, ரெண்டு முறைகள். அதாவது ஒண்ணு விட்டுருங்க, நமக்கு இருக்கிற கிதாபுகள்ல வர்றதை நம்ம 3ஆ போட்டிருக்கிறோம். ஆனா 2 தான் இப்ப நடைமுறையில இருக்கு. ஒன்று நசப், இரத்த உறவு, மற்றொன்று முசாகரம், திருமண உறவு. இப்ப அதைத்தான் பார்க்க போறோம். சரி, 9வது பக்கம் வாரிசுரிமைக்கான காரணங்களும் நிபந்தனைகளும். வாரிசுரிமைக்கான காரணங்களும் நிபந்தனைகளும். முதலாவது, வாரிசுரிமைக்கான காரணங்கள் 3. 1 இரத்த உறவு, 2வது திருமண உறவு, 3வது விடுதலை உறவு. 1 இரத்த உறவு இறந்தவருக்கும் வாரிசுக்கும் இடையில் உள்ள இரத்த உறவாகும். அதில் அடங்குபவர்கள். அதுல இரத்த உறவு எத்தனை வகை? 3 வகை இரத்த உறவு. எப்படிலாம் வரும்? உசூலா இருக்கும், ஃபுருஆ இருக்கும், ஹவாஷியா இருக்கும். இப்ப படிங்க. பெற்றோர், தந்தை, தாய், தாத்தா, பாட்டி. இதெல்லாம் என்னது, எதுல சேரும்? உசூல் தெரியுதா? அசல், அடிப்படை. அசல்ங்கிறம அதனுடைய பண்மைதான் உசூல். அசல் ஒருமை, உசூல் பண்மை. அசல்னா அர்த்தம் என்ன? அடிப்படை. ஒரிஜினல்ங்கிறாங்கல்ல, அசலிமாங்கல்ல, அசலி தக்லீதிமாங்க. ஒரிஜினல், இன்னொன்னு டூப்ளிகேட். அதுக்கு தக்லீதிமாங்க. அப்ப அசல் தானே, தாய் வந்து அசல் தானே. அப்போ புரிகிறதா? அப்போ முதல் அசல் வந்து யாரு? பெற்றோர், தந்தை. இது ஒரு இரத்த உறவு. இவங்க 3 வகை இருக்கு இரத்த உறவு. ஒண்ணு அசல், பெற்றோர், தந்தை, தாய், தாத்தா, பாட்டி, அப்படியே அசல் மேல போயிட்டே இருக்கும். அடுத்து பிள்ளைகள், மகள், கிளைகள் சொல்றோம்ல, அதான் மகன், மகள், பேரன், பிற உறவினர்கள், அப்படி கீழே வரைக்கும் போயிட்டே இருக்கும். சகோதரர், இது 2வது. 3வது ஹவாஷின்னா என்ன? பிற உறவுகள். யாரு? சகோதரர், சகோதரி, மாமா போன்றோர் ஷரியத் நிர்ணயித்த வரிசைப்படி. நம்மளா ஒருத்தர் சகோதரன், என்னுடைய பிரதர் அப்படிலாம் சொல்லுவோம்ல, சிஸ்டர், பிரதர். இதெல்லாம் வந்து என்னது, நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கக்கூடாது. ஷரியத்துல என்ன? என்னுடைய தந்தையின் கூட பிறந்த சகோதரின் பிள்ளைகளும் எனக்கு சகோதரன் மாதிரிதான். ஷரியத்தின் அடிப்படையில கூட பிறந்த சகோதரர்கள் அதுக்கு முன்னுரிமை. அப்ப சகோதர, சகோதரி, மாமா, பொதுவா மாமா அங்கே சொல்றாங்கல்ல, மாமா அங்கே அவரு எனக்கு எந்த வகையில அவர் மாமா வந்தார் அல்லது நான் மருமானான அப்படிங்கிறதெல்லாம் எதை வைத்து? நம்ம நடைமுறையை வைத்து அல்ல, ஷரியத்தின் அடிப்படை. அல்லாஹ் கூறுகிறான், உங்கள் பிள்ளைகள் குறித்து அல்லாஹ் உங்களுக்கு வாரிசுரிமையை கட்டளையிடுகிறான். சூரத்து நிசா வசனம் 11. உதாரணம், ஒருவர் மரணமடைந்து ஒரு மகனையும் ஒரு மகளையும் விட்டு சென்றார். அவர் இரத்த உறவின் காரணமாக வாரிசுகளாகிறார்கள். அப்ப வாரிசு பாக்குறோம்னா எப்படி வாரிசு ஆகிறாருங்கிறத
நம்ம சொல்லணும். அப்போ மகள் என்கிற அடிப்படையில அதுக்கு வாரிசுங்கிற அந்த முறை, அது 3 வகையாக வாரிசு என்கிற இரத்த உறவு என்பது வருகிறது. ஒண்ணு அது அசல் பெற்றோர் தாய் தந்தை அந்த மாதிரி, அல்லது கிளை என்கிற மாதிரி பிள்ளை மகன் பேரன் பேத்தி அப்படி கீழே வரைக்கும் போகும், அல்லது சகோதர சகோதரிகள் மாமா அப்படிங்கிற ஒரு வரிசை அடிப்படையில போகும். இந்த அடிப்படையில உண்டான ஒரு இரத்த உறவு நசப், இது ஒண்ணு பார்த்துட்டோம். அடுத்து திருமண உறவுனா திருமண உறவு சரியான இஸ்லாமிய திருமண ஒப்பந்தம் நிகா இருந்தால் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் வாரிசாவார். ஆமா, அது ஷரத்து. சரியான உறவா இருக்கும். சரியான முறையில ஒரு ஒளியை வைத்து ஷாஹிது வைத்து ஷாஹிதானி ஒரு ஒளி இருக்கணும், திருமணம் பண்ணப்பட்டிருக்கணும். சும்மா அவங்களாக வந்து சேர்ந்துக்கிட்டு நாங்க கணவன் மணியா வாழ்ந்துட்டோம், அதுக்கு செல்லுபடியாக. இப்ப மூத்தப்பட்டோம்னா சொத்துல பங்கு வருமா வராதாங்கிற பேச்சு வரும்போது முதல்ல நீ திருமணம் பண்ணி உறவுங்கிறதுக்கு என்ன ரெக்கார்டு வச்சிருக்கிறா, என்ன அதுக்கான ஆதாரம் இருக்கு, எப்படி திருமணம் பண்ணா, திருமணம் எப்ப செல்லும், அப்ப அந்த திருமண சட்டத்தின் அடிப்படையில அந்த நிக்காஹ் நடந்திருக்கும். அல்லாஹ் கூறுகிறான், உங்கள் மனைவிகள் விட்டு சென்றதில் உங்களுக்கு பாதி, நீங்கள் விட்டு சென்றதில் அவர்களுக்கு 1/4 பங்கு. சூரத்து நிசா வசனம் 12. உதாரணம், ஒருவர் மரணம் அடைந்து மனைவியையும் தந்தையையும் விட்டு சென்றார், மனைவி திருமண உறவின் காரணமாக வாரிசாவார். சரி, அப்போ மனைவி திருமண உறவில் வாரிசா கிடைக்குது. தந்தை எந்த வகையில கிடைப்பார்? தந்தை ரத்த உறவு அடிப்படையில். இதுதான் வித்தியாசம். மூணாவது நம்ம விடுதலை உறவுங்கிறது நம்ம பெருசா போக தேவையில்லை, அது நம்ம கிட்ட இப்ப நடைமுறையில. அப்ப புரிஞ்சிட்டோமா யாரு இரத்த உறவுகளின் மூலமாக வாரிசை பெறுகிறார்? பார்த்தோன்னா நமக்கு திருமண உறவுண்டா கணவன் மனைவி மட்டும்தான். கணவன் மூத்தா போயிட்டா மனைவிக்கு, மனைவி மூத்தா போயிட்டா கணவனுக்கு. அதுக்கு எவ்வளவு கிடைக்கும், புள்ள இருந்தா எவ்வளவு, குழந்தை இல்லாட்டா என்ன அப்படிங்கிற பிரிவுகள் நம்ம பார்ப்போம். இது இந்த அடிப்படையில தான் ஒருவர் வாரிசுக்கு உரியவர் என்கிற ஒரு தீர்மானிக்கப்படுகிறது. அப்ப இந்த அடிப்படையில தான் அந்த உறவு இருக்கணும். அதை தாண்டி யாராவது இந்த வகையில நாங்க அப்படி வந்தோம், சுத்தி வந்தோம், உழைச்சி வந்தோம், பால் கொடுத்த முறையில வந்தோம், அப்படி எப்படி வந்தாலும் இந்த முறையில இருக்கான்னு போட்டு பார்க்கணும். அதுக்கு பிறகுதான் இவருக்கு சொத்துல கிடைக்குமா கிடைக்காதாங்கிற முடிவுக்கு வரும். அவ புரிஞ்சிட்டோமா? இது அடுத்த படத்துக்கு போவோமா? அப்ப இந்த அடிப்படையில் இருந்தால்தான் அது பாவத்துக்கு சொந்த வாரிசுக்கு உரியவராக கருதப்படுவார். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, எந்த வகையெல்லாம் வாரிசு அந்த சொத்துக்கு பங்கு கிடைக்காம தடுக்கப்படுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம்ல. தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அடுத்த கணக்கு போவோம். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் நம்ம யாருக்கு என்னென்ன கிடைக்குங்கிற முடிவுக்கு வர முடியும். யாரெல்லாம் தடுக்கப்படுவாங்க? வாரிசா இருப்பாரு, நசபா இருப்பாரு. நசபனா என்னது? இப்ப நான் நசபன்னு நீங்க சொல்லிடுறோம். நசபனா என்னது? ரத்த உறவா இருப்பாரு, ஆனா அவருக்கு பங்கு கிடைக்காது. இப்ப நம்ம பார்க்க போற அடிப்படையில ஏன் பங்கு கிடைக்காம போச்சு, இங்க நம்ம அதை பார்க்க போறோம். ஒரு 3 வகையில அது இங்கு அந்த பங்கில் இருந்து தடுக்கப்படுகிறார். வாரிசாக இருந்தும் கூட, நசபாக இருந்தும் கூட, அல்லது திருமண உறவின் அடிப்படையில இருந்தும் கூட பங்கு கிடைக்காம தடுக்கப்படுகிறார். ஏன்? வாரிசுரிமை தடுக்கும் காரணங்கள் 3. வாரிசுரிமை தடுக்கும் காரணங்கள் என்பது, ஒருவர் வாரிசாக தகுதி பெற்றிருந்தாலும் சில காரணங்களால் அவருக்கு சொத்தில் பங்கு கிடைக்காமல் போவதை குறிக்கிறது. தந்தைக்கு பிறந்த மகனாத்தான் இருக்கிறாரு, ஆனா அவருக்கு இதனால் கிடைக்காம போகுது. எதனால்? அது 1 கொலை. விளக்கம், சொத்துக்கு வாரிசாக ஆகின்றவர்களில் ஒருவர் சொத்தின் உரிமையாளரை கொலை செய்துவிட்டால் கொலையாளிக்கு கொல்லப்பட்டவரின் சொத்திலிருந்து பங்கு கிடைக்காது என்பது சட்டமாகும். உதாரணம், ஒருத்தருடைய மகன் ஒருத்தரை கொலை செஞ்சிட்டாரு, அதனால தந்தை சொத்து பங்கு கிடைக்காது. அப்படியா? இல்ல. யாரையோ கொலை செஞ்சிட்டாரு, தந்தையே கொலை செஞ்சிட்டாரு. அப்ப அவருடைய நோக்கம் என்னவா இருக்கும்? இவன் செத்தாதான் எனக்கு சொத்துல பங்கு கிடைக்கும். அப்ப சாகிறதுக்கு இவன் சாகுற மாதிரி தெரியல, நம்மள சாவடிச்சிருவோம் அப்படின்னு அடிச்சுட்டானா அவனுக்கு அப்படி தந்தையின் சொத்துல பங்கு கொடுக்க முடியும்? அப்போ முதல் தடுக்கப்படுகிறார் அவர் மகனாக இருந்தாலும். எப்படி? நசபா இருக்கிறாரு, ஆனா அவருக்கு பங்கு கிடைக்காது. காரணம் என்னன்னா,
தன்னுடைய தந்தையை கொலை செஞ்சார். இல்லைன்னா தந்தை மகனை கொண்டுட்டார். இதெல்லாம் நீங்க என்ன, இதெல்லாம் சாத்தியமாண்டா? இதெல்லாம் சாத்தியம் நிறைய கேள்விப்படுறோமா இல்லையா? சொத்துக்காக வேண்டி கொண்டுட்டாங்கன்னா கேள்விப்படுறோமா இல்லையா? சரி, மகன் தந்தை மகனை கொண்டுட்டார். மகன் நிறைய சொத்து வச்சிருக்கிறார். தந்தைக்குன்னு ஒரு பங்கு இருக்குல்ல, மகன் பொழுது கிடைக்குமா? கொலை செய்யப்பட்டவர். எனவே இது கிடைக்கும். இதுக்கு தெளிவான நஸ் இருக்குது. காத்தில் எரிசிட்டு ஹதீஸா இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கொலை செய்தவருக்கு சொத்திலிருந்து எந்த பங்கும் இல்லை. சுனன் இப்னு மாஜா. விளக்கம்: சொத்தை விரைவாக பெரும் பேராசையில் ஒருவன் தனது தந்தையை அநியாயமாக கொன்றால் தந்தையின் சொத்திலிருந்து அவனுக்கு பங்கு கிடையாது. சரி, இது ஒன்று. அப்போ சொத்துல பங்கு வாரிசாக இருந்தாலும் கிடைக்காம போறதுக்கு அந்த சொத்துக்கு உரியவரை வாரிசாக வரக்கூடியவராக இருக்கிற மகனோ, அல்லது மாத்தி வைங்க, தந்தையோ தன்னுடைய மகனை, அல்லது மகன் தன்னுடைய தந்தையை கொண்டு விட்டால் இவரின் சொத்து அவருக்கோ, அவரின் சொத்து இவருக்கோ பங்கு கிடைக்கவே கிடைக்காது. இது ஒன்று. அடுத்து இரண்டாவது என்னன்னா, இஃப்திலாஃப் தீன். என்ன பண்ண, ஒரு காஃபிர் கன்சாமியா இருக்கிறாரு, மகன் முஸ்லீம் ஆயிட்டார். தந்தை கன்சாமி, பெரிய சொத்துக்கு அதிபதி. இப்ப கன்சாமி சொத்துல இருந்து அப்துல்லாவுக்கு பங்கு கிடைக்குமா? மகன்க கன்சாமி பெத்த புள்ள, இங்க மகன்கிற உறவு வராது. ஏனென்றால் தந்தை இஃப்திலாஃப் தீன், அவரு காஃபிரா இருக்க, முஸ்லீமா இருக்கிறார். அதே போல இவன் மகனை பொறுத்தவரையில அவர் குப்சாமியா இருக்கிறார், அவருடைய தந்தை முஸ்லீம் ஆகிட்டார். இப்போ ஒரு கால் குப்சாமி செத்து போயிட்டான். இப்ப செத்து போயிட்டா குப்சாமியோட சொத்துல இருந்து அவருடைய தந்தையாக அப்துல்லாவுக்கு மகன் சொத்துல இருந்து பங்கு கிடைக்குமா? இல்ல. ஏன்? என்ன காரணம்? முஸ்லீம் இல்ல, இஃப்திலாஃப் தீன், காஃபிரா இருக்கிறார். அப்போ அது ஒரு உசூல், சொத்துல இவங்களுக்கு பங்கு கிடைக்கும். நீங்க அப்ப நசபு மட்டும் பார்த்தால் போதாது, நசபு எப்படி இருக்கிறாங்கிறது ஷரத். புரிகிறதா? அதே போல நம்ம திருமண உறவு மட்டும் பார்க்க கூடாது. திருமண உறவு, திருமணம் எப்படி நடந்துச்சு ஒன்று. அடுத்தது கணவன் மனைவியாக இருக்கிறவங்க உள்ளபடியாக திருமணம் செல்லுபடியாகிற நிலையில அவங்களுடைய தீன் இருக்குதான்னு பார்க்கணும். அப்ப இதெல்லாம் பார்த்து தான் அந்த வாரிசுகளுக்கு சொத்து பங்கிட முடியும். அப்ப இஃப்திலாஃப் தீனை படிங்க. மார்க்க வேறுபாடு. விளக்கம்: மரணமடைந்தவர் முஸ்லிமாகவும் வாரிசு முஸ்லிம் அல்லாதவராகவும் அல்லது அதற்கு மாறாகவும் இருந்தால் இருவருக்கும் இடையில் சொத்தில் பங்கு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸ்லிம் அல்லாதவருக்கு வாரிசாக மாட்டார், முஸ்லிம் அல்லாதவரும் முஸ்லிமுக்கு வாரிசாக மாட்டார். சஹீஹுல் புகாரி. அப்ப இதான். அதனால இப்போ யாராவது இஸ்லாத்துக்கு வர்றாங்கன்னு வைங்க, எங்க அப்பாவுக்கு நிறைய சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் செத்து போயிட்டா அந்த சொத்துக்கு வாரிசாகணும், அதுக்காக வேண்டிய நான் கொஞ்சம் இஸ்லாத்தை மறைச்சு வச்சுக்கிறேன் அப்படிலாம் புதுசா இஸ்லாத்துக்கு வரவங்க சொல்லுவாங்க. அவங்கள முதல்ல நம்ம தெளிவுபடுத்தணும். இல்லப்பா, நீ இஸ்லாத்துக்கு வந்துட்டா உன் தந்தையின் சொத்தில இருந்து உனக்கு செத்து போயிட்டா பங்கு கிடைக்காது. ஒரு கால் அவரே உனக்கு தந்தாருன்னா இப்ப தர்றாரு, வாங்கலாமா? தந்தையே கொடுக்குறாரு. குப்சாமி கிட்ட நம்ம வாங்க இல்லையா? கம்சாமி நமக்கு தந்தா குடிக்க மாட்டோமா, வாங்க மாட்டோமா? அது மாதிரி நினைச்சிருப்பாரு. ஏனென்றால் இந்த உறவுன் அடிப்படையில, இருசின் அடிப்படையில கிடைக்குமா? மவாரிசுல கிடைக்காது. அப்ப அதை தெரியும். அதனாலேயே நிறைய பேர் இஸ்லாத்தை மறைச்சு வைக்கிறது. அப்ப பெரிய பணக்காரர், சொத்து அதிபதியா இருக்கிறாரு, நான் முஸ்லீம் ஆகிட்டு தெரிஞ்சிச்சுன்னா சொத்துல எனக்கு பங்கு கிடைக்காது, கொஞ்ச நாள்ல மண்டையை போட்டுருவாரு. அதுக்கு நீ மண்டையை போட்டுட்டாங்க. அதனால அவன்கிட்ட நம்ம உஷாரா சொல்லணும். இந்த முதல்ல அந்த ஆசையை விட்டுரு. ஏன்னா ஷரியத்தின் அடிப்படையில கண்டிப்பாக தந்தையின் சொத்துக்கு வாரிசாகவே மாட்டா, உன்னுடைய சொத்துக்கு உன் தந்தை வாரிசாகவே மாட்டார். காரணம் இஃப்திலாஃப் தீன். மூணாவது, இக்காலத்துல அடிமை முறை இல்லாதனால அதிக விளக்க தேவையில்லை. சரி, அப்ப புரிஞ்சிச்சா? அப்ப அப்படியே மீண்டும் அப்படியே வாங்க வரிசையா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் நம்ம பங்குக்கு போகும்போது இது லேசா இருக்கும். கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. சும்மா பார்த்தாது சொல்லுங்க, காப்பி அடிக்கலாம். பிசியோதெரபி டாக்டர் சொல்லுங்க.
நீங்க எல்லாரும் மனசுக்குள்ள அப்படி சொல்லி பாத்துக்கிறீங்க. எல்லாரும் சொல்ல முடியும்னு சொல்லத்துக்கு வராது. அதனால மனசுக்குள்ள, ஏன்னா நமக்கு அது ஞாபகம் வச்சுக்கணும்னு நோக்கம். நம்ம அடுத்த இதுக்கு போவோம். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். அடுத்தது என்ன? வாரிசுகளின் வகைகள் 3. ஆமா, வாரிசுகள் வகைகள். எப்படியான அந்த பங்குகள் வாரிசுகள் பெறுகிறார்கள், எந்த அடிப்படையில பெறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டத்தில் வாரிசுகள் 3 முக்கிய வகைகளாக பிரிக்கப்படுகின்றனர். ரொம்ப முக்கியமான வகை இந்த 3 வகைகள் தான். மேக்சிமம் அந்த 3ஐயும் தான் இன்னைக்கு உள்ள பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். அது முழுசா முடியுமாங்கிறது இல்ல, இன்ஷா அல்லாஹ் முடிச்சிருவோம். வாரிசுரிமைகள் இது ரொம்ப முக்கியமான. வாரிசுரிமை சட்டத்தை புரிந்து கொள்ள முதலில் ஒரு முக்கியமான அடிப்படையை அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய வாரிசுரிமையில் எல்லா வாரிசுகளும் ஒரே நிலையில் இருப்பதில்லை. அவர்கள் உரிமைகளும் பங்குகளை பெறும் முறைகளும் வேறுபடுகின்றன. அதனால்தான் ஃபிக்ஹ் அறிஞர்களின் வாரிசுகளை 3 முக்கிய பிரிவுகளாக வகைப்படுத்தி உள்ளனர். முதலாவது நிர்ணயிக்கப்பட்ட பங்குடைய வாரிசுகள். அஸ்ஹாபுல் ஃபுரூத், இவங்க நிர்ணயிக்கப்பட்ட வாரிசுகள். இது யாரு நிர்ணயிச்சது? அல்லாஹ் ரசூல் 2 பேரும் நிர்ணயிச்ச ஒரு பங்குகள். இதுல இவளுக்கு இவ்வளவு கிடைக்கும் அவ்வளவு கிடைக்கும் நம்ம சொல்ல முடியாது. அல்லாஹ் ரசூல் தீர்மானிச்சிருக்கிறாங்க. இரண்டாவது முடிச்சுக்கலாம். அஸ்ஹாபுல் ஃபுரூதுல அந்த நிர்ணயிக்கப்பட்ட வாரிசுகள் இவ்வளவு பங்கு கிடைக்கும்னு சொல்லப்பட்டவங்க சில நேரங்களில் இன்னொருத்தர் இருந்தால் அவருடைய பங்குல ஒரு நுக்சான் குறை ஏற்படுமே தவிர அல்லாஹ் நிர்ணயித்த பங்கு அது அப்படியே கிடைச்சிடும். அவருக்கு ஒரு நிஸ்பு, அதாவது அரை கிடைக்கிற ஒரு நிலையில இருந்தவர் அதிலிருந்து குறைக்கப்பட்டு ருபு என்கிற கால் கிடைக்கிறவரா ஆயிடுவார். கால் பகுதி, சொத்தின் பகுதியிலிருந்து கால் கிடைக்கும், கால்வாசி கிடைக்கும். அல்லது சொத்தினுடைய பங்கிலிருந்து அறவாசி கிடைக்கும். இப்படி வித்தியாசப்படுவார். ஒருவர் இருக்க காரணத்தால், இருவர் வந்ததனால் இவருடைய சொத்தில் நுக்சான் ஒரு குறை ஏற்படுமே தவிர மொத்தத்துல தடுக்கப்பட மாட்டார். அதை ஒரு புரிதலை வச்சுக்கிறோம். யாரு அப்படி தடுக்கப்பட மாட்டார்? அஸ்ஹாபுல் ஃபுரூத், கடமையாக்கப்பட்ட வாரிசு உரிமைகள். கடமையாக்கப்பட்ட அவர்கள் அல்லாஹ்வால் ரசூலால் கடமையாக்கப்பட்டிருக்கார். இது ஒன்று. அடுத்தது அசபாத். அசபா வாரிசுகள். அசபானா என்ன? மீத உள்ள சொத்தை பெறுபவர். எல்லா பங்குதாரர்களுக்கு கொடுத்தது போக சொத்தில் மிச்சம் உள்ளதை இவர் பெறுவார் அப்படின்னு. இப்ப உதாரணமா ஒரு கணவர் மூத்தப்பட்டார், மனைவி இருக்கிறாங்க, மகன் இருக்கிறார். இப்போ மனைவிக்கு ஒரு பங்கு கிடைக்கும். பங்கு கொடுத்தது போக, அல்ல பங்கு நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிற பங்கு கிடைக்கும். கிடைச்சது போக, அவருக்கு கொடுத்த போக இப்ப என்னது இருக்குது? கொடுத்தது போக மிச்சம் இருக்க மாட்டியா? அப்ப அவளுக்கு கொடுத்துட்டோம். கணவனாக இருந்தால், மனைவியாக இருந்தால், பிள்ளைகள் இருக்கிறதுனால ஒரு சுமனு கிடைக்கும். சுமனுண்டா 8இல் 1 கிடைக்கும். 8இல் 1 கிடைக்கும். அப்ப 8இல் 1 இந்த மனைவிக்கு கொடுத்தது போக மிச்சம் இருக்குமா இல்ல சொத்து? அந்த சொத்தை இப்ப யாருக்கு கொடுக்கிறது? மகளும் இருக்கிறார். மிச்சத்தை எடுக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு என்ன பேரு? ஆசபா. அப்ப அந்த அஸ்ஹாபுல் ஃபுரூத் நம்ம அவர் யாரு? அசல். சும்மா எழுதுங்க. மனைவி எழுதுகிற, கணவன் எழுது. மனைவி எழுதுங்க. மனைவி. மகன். நம்ம கீழே இப்படி இருந்தா சரியா இருக்கும். மகன், மகள். சரி, இப்ப மனைவி யாரு? இது இங்கிலீஷ்ல எழுதிக்கிறேங்க எல்லாம்.
இப்ப நம்ம படிச்சோம்ல, ஒண்ணு அஸ்ஹாபுல் ஃபுரூத், இன்னொன்னு அஸபாத். இப்போ மனைவிக்கு பிள்ளைகள் இருக்கிறதுனால எத்தனை கிடைக்கும்? மொத்த சொத்திலிருந்து மொத்த சொத்தை கொண்டு வந்து அவர் என்னமெல்லாம் வச்சுக்கிறாரு, அந்த சொத்தையெல்லாம் கொண்டு வந்துட்டு ஒரு 8/1 மனைவி, 8/1 போடுங்க. 8/1 கிடைக்கும். இப்போ 8/1 கொடுத்துட்டா இப்போ அந்த சொத்து வேற யாரும் இல்லை, இவ்வளவுதான் இருக்கிறாங்க. 7 ரூபாய். மூத்த போனவர் யாரு? மூத்த போனவர் காண வச்சுதான் மனைவி. ஏன்னா மையத்திற்கு மனைவி, மையத்திற்கு மகன், மையத்திற்கு மகள். அதை புரிஞ்சுக்கிறீங்க. நம்ம என்ன மனைவிக்கு மகன் அப்படின்னு புரிஞ்சிடக்கூடாது, மையத்துக்கு தான். அப்போ மனைவிக்கு மகனா மகளா புரிகிறதா? புரியும். நான் இப்படி சொல்லும்போது நீங்க அப்ப மனைவிக்கு மகளா தானே இருப்பாரு, மகனா தானே இருப்பாரா இருக்க மாட்டாரா? என்ன யோசிக்கிறீங்க? ஆமா, யாருக்கு? மையத்துக்கு, இறந்தவருக்கு வாரிசு. நான் கேட்கறது மனைவிக்கு மகனான்னு கேட்டேன். மகன் மகளா? அதனாலதான் இதை அழுத்தமா சொல்றேன். அவருக்கு பிறந்தவங்களா இருக்கணும் இவங்க 2 பேரும். ஒரு கால் ஆமா, அதையும் கவனிச்சுக்கிறோம். 2 பேரும் அது ரொம்ப அழுத்தமா பார்க்கணும். மனைவி ஒரு கால் மனைவி வேற பெண்ணா இருக்கலாம். இந்த 2 பேரும் மகனும் மகளும் யாருக்கு பிறக்க இல்ல? இந்த ஹயாத்தா இருக்கிற கதீஜான்னு வைங்க, ஹயாத்தா இருக்கிறது லேச கதீஜான்னு எழுது. நம்ம மனைவி இல்ல தானே, யார்கிட்ட? கதீஜா எழுதி. இப்ப கதீஜாவுக்கு பிறந்தவங்க மகன் இல்ல. கதீஜாவுக்கு பிறந்தாங்களா பிறக்கணுங்கிற கணக்கு இல்ல. யாருக்கு தான் கணக்கு? மையத்து, அவர் தான் கணக்கு. அப்துல்லாவுக்கு மனைவி, அப்துல்லாவுக்கு மகன், அப்துல்லாவுக்கு மகள். அதனால அந்த வாரிசு உரிமையில அதையும் சேர்த்து பார்க்கணும். மையத்திற்கு இந்த உறவு. மனைவி ஒரு கதீஜாவை முடிச்சாரு, கதீஜாவுக்கு 2 புள்ள இருந்துச்சு, ஆம்பளை பொம்பளை. இப்போ அப்துல்லா மூத்தா போறாரு. மூத்தா போகும்போது கதீஜாவுக்கு பங்கு கிடைக்கும். கதீஜா பெற்றெடுத்த 2 பிள்ளைகளுக்கும் அப்துல்லாவுடைய சொத்திலிருந்து பங்கு கிடைக்குமா? கிடைக்கிறதாக இருந்தா இந்த புள்ள அப்துல்லாவுக்கும் பிறந்திருக்கும். அப்ப சொத்துக்குரியவர் என்ன உறவு, அதுதான் முதல்ல சொன்னோம். உறவை பாருங்க. இப்ப புரிகிறதா? அப்ப நம்ம அதனால இதை பார்த்துக்கிறோம் கவனத்துல. இப்போ மனைவிக்கு இப்ப வச்சுக்கிறோங்க, மனைவிக்கு கொடுத்தாச்சு. கொடுத்தது போக மிச்சம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு அரபியில் என்ன பேரு? அசபா. மீதம் உள்ளதை பெறுவார். அசபான்னா என்ன அர்த்தம்? மீதம் உள்ளதை பெறுவார். மனைவிக்கு 8/1 கொடுத்த பிறகு அந்த சொத்துல மிச்சத்தை இவங்க 2 பேரும் பங்கெடுத்துக் கொள்வாங்க. மகள் எத்தனை எடுப்பாங்க? 3/1. அப்போ இங்க தலை எத்தனை தலை? தலையை தான் எண்ணணும். தலை எத்தனை? 3 தலை. புரிகிறதா? என்னங்க 2 எழுதிட்டு 3ங்கிறீங்கன்னு கேட்காது. ஏன் 3 தலையா பார்க்கப்படுதுன்னா பங்கு, தலைன்னா பங்கு. ஏன் பார்க்கப்படுது? ஆணுக்கு 2 பங்குன்னு சொல்லக்கூடாது. தீபல்லில் குர்ஆன் எப்படி சொல்லணும்? ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிற பங்கு மாதிரி 2 பங்கு. ஏன்னா குர்ஆனுடைய மொழி அதான், குர்ஆன் பேசுகிற மொழி அதான். பெண்ணுக்கு கிடைக்கிற, அதனால உலமாக்கள் சொல்றாங்க தீபல்லில் குர்ஆனை எளிமைப்படுத்தும், அதுக்கு ஒரு அதப்பு கொடுக்குற மாதிரி பெண்ணுக்கு கிடைக்கிற பங்கு மாதிரி 2 பங்கு. கொஞ்சம் சுத்தி வளைச்சு பேசுற மாதிரி இருந்தாலும் குர்ஆன் சொல்ற மொழியிலேயே நம்ம பேசி பழகிக்கிறோம். அப்போ பெண்ணுக்கு கிடைக்கிற பங்கு மாதிரி 2 பங்கு அவருக்கு கிடைக்கிற இந்த பங்குகளுக்கு பேரு அசபா. அப்படி ஆனால் அஸ்ஹாபுல் ஃபுரூத் யாரு? அவங்க மேல அஸ்ஹாபுல் ஃபுரூத்னு சொன்னோம்ல, மனைவி நிர்ணயிக்கப்பட்ட பங்குடையவர். வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? இந்த 3 பங்கு இங்க அதான் சொல்றோம். ஒண்ணு அஸ்ஹாபுல் ஃபுரூத், அடுத்து அசபா. அதுலாம தனியா விட்டுருங்க. இந்த 2மே ஒன்று அஸ்ஹாபுல் ஃபுரூதுங்கிறது எது? 8/1. ஏன் அது அஸ்ஹாபுல் ஃபுரூதுன்னு சொன்னோம்? சொல்ற புரியுதா? இன்னொரு தடவை சொல்ல பிரச்சனை இல்லை. இன்னொரு 2 தடவை 3 தடவை கூட சொல்லுவோம். ஆனா நீ புரிஞ்சதுன்னு சொன்னாதான் அடுத்தது சொல்ல வசதியா இருக்கும். ஏன் அதை அஸ்ஹாபுல் ஃபுரூதுன்னு சொல்றோம்? அல்லாஹ் நிர்ணயிச்சு, அல்லாஹ் ரசூலால் நிர்ணயிக்கப்படும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். அல்லாஹ் ரசூலால் சொன்னதுதான் அந்த மனைவிக்கு உண்டான பங்கு. அப்போ அதுக்கு பேர் அஸ்ஹாபுல் ஃபுரூது. இந்த 2 பேரும் மிச்சம் உள்ளதை பெறுகிறதுனால
இவங்க 2 பேருக்கும் என்ன பேரு? அசபா. அசபா, மீதம் உள்ளதை பெறுபவர்கள். அவங்களுக்கு எல்லாம் என்ன பங்கு கிடைக்குங்கிறது நம்ம அடுத்து ஒரு கணக்கு பார்ப்போம். அப்துல்லாவுடைய பிள்ளை வந்துருமே. ஆமா, கண்டிப்பா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த கதீஜா, ஆமா ஆமா, இல்ல கதீஜாவுக்கு பிறந்த பிள்ளையா பிள்ளை இல்லையாங்கிறது நமக்கு தேவையில்லை. அதனால அந்த மையத்துக்கு பிறந்த பிள்ளைகள் அப்படிங்கறத மிச்சம் வரக்கூடாது. 1500 இருக்குன்னு அவங்களுக்குள்ள அந்த மீதிங்கிறீங்கல்ல, அதுக்கு அரபில என்ன பேரு? அசபான்னு பேரு. அந்த மீதி எப்படி வருது? நிர்ணயிச்சது தானே, மீதம் எப்படி வருதுன்னு மீதம் வருமா? இது என்ன? அதாவது அவங்களுக்கு பங்கு சொல்ல இல்ல, அல்ல என்ன சொல்றான்? பங்கு என்ன சொல்றான்ல, அவங்களுக்கு ஆமா, அது அஸ்ஹாபுல் ஃபுரூதா போச்சு. இவங்களுக்கு மீதம் உள்ளதை பெறுவார்கள். எவ்வளவுன்னு சொல்ல இல்லையா? பங்கு எவ்வளவுன்னு சொல்ல இல்லையா? இந்த ஆணுக்கு மாதிரி பெண்ணுக்கு வராதுன்னு சொல்லி அப்படி வருது. அது 3ல 1 3ல 2 தான் வருது இல்லையே. பிள்ளைகள், அதாவது மகனும் மகளும் இருந்தான்னு வைங்க, மையத்துக்கு மகனும் மகளும் இருந்தால் ஒரு சட்டம். மகள் மட்டும் இருந்தால், அதுல ஒரு மகள் இருந்தா 2 மகள் இருந்தா சுடுசாணி. அது அடுத்தது நம்ம வரும், மகளுக்குள்ள சட்டத்தை நம்ம அதை இப்ப சொன்னா அது குழம்பிடும். அதுதான் நான் சொல்லல. ஆனா இப்ப என்னன்னா பங்கு நிர்ணயம் பண்ண இல்லை. மகனுக்கு மகளுக்கு ஏதாவது பங்கு இருக்குதா? எவ்வளவு கிடைக்குன்னு இருக்குதா? மனைவிக்கு சொல்லிட்டோம்ல, டக்குன்னு சொல்லிட்டோம், ஏற்றோம். மகன் மகளுக்கு பங்கு சொல்லுங்க, இல்ல தானே? பெண்களுக்கு மாதிரி கிடையாது, 2 பாகம் 1 பாகம் சொல்லி. ஆமா, அவ்வளவுதான். அது எவ்வளவு எவ்வளவுன்னு தெரியல. ஆனா மனைவிக்கு எவ்வளவு தெரிஞ்சிட்டுல, அது தெரிஞ்சிருச்சு. முகத்தர், அதாவது 8ல் மொத்த சொத்திலிருந்து முதல்ல நம்ம அவங்களுக்கு கொடுத்துருவோம். மனைவி இந்த 8ல 1 வாங்கிட்டு போ, மிச்சம் இருக்கிறத வைத்துதான். மிச்சம் 10 ரூபாய் இருக்கும், 20 ரூபாய் இருக்கும். ஆனா அவளுக்கு அப்படி இல்லை, ஒரு நிர்ணயிக்கப்பட்டது கிடைச்சு போச்சு. இவங்களுக்கு மிச்சம் இருக்கிறது தான் இவங்களுக்கு. அதனால அதுக்கு பேர் அசம். அந்த பேரை புரியறதுக்கு சொல்ற. அப்புறம் தனியா மகள் மட்டும் இருந்தால் ஒரு பங்கு, ஒரு கணக்கு இருக்குது. அது குரான்ல சொல்லி இருக்கிறாங்க. 2 மகள் இருந்தால் போக்கத்தினத்தை, 2 மகள் இருந்தா என்னங்கிறத அல்லாஹ் குரான்ல சொல்றோம். அது எல்லாத்துக்கும் மொத்தமா நம்ம சொன்ன குழம்பிடும். மகனுக்கு மட்டும்தான் குரான்ல நிர்ணயம் பண்ணப்படுது. பாருங்க, அவ்வளவு எல்லாத்துக்குமே மகன் உரிமைப்படுகிறார். ஆனா அஸ்ஹாபுல் ஃபுரூதுல அவர் வரையில. சரிதானே சார்? அஸ்ஹாபுல் ஃபுரூது அவர் வரையில. ஏன் வரையிலன்னா மகனுக்கு பங்கே சொல்லப்படலை, மகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மகள் தனியாக வந்தாலோ 2ஆக வந்தாலோ அவளுக்கு ஒரு பங்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா மகனும் மகளும் சேர்ந்து வந்தாலோ அல்லது வெறும் மகன் மட்டும் வந்தாலோ பங்கு சொல்லப்படும். இப்ப ஒண்ணு வச்சுருங்களேன், இந்த மனைவி வந்திருக்கிறாங்க, அதோட தந்தை வருகிறார். தந்தை யாருக்கு? தந்தை மையத்துக்கு. தந்தை வந்திருக்கிறார், தாயும் வந்திருக்கிறார், மகனும் இருக்கிறார். மகள் இல்லைன்னு வைங்க. இப்போ பங்கு எப்படி கிடைக்கும்? தாய்க்கு மனைவிக்கு கொடுத்தது, தாய்க்கு கொடுத்தது, தந்தைக்கு கொடுத்தது போக மிச்சம்தான் மகன் பெறுகிறார். மகன் இறந்த பிள்ளைன்னு மொத்தமா சொல்ல முடியாது. ஆணு பெண்ணு இருந்தா அது 2 பேரும் இவங்களுக்கு கிடைக்கிற ஒண்ணு மாதிரி அவங்களுக்கு டபுளா கிடைக்கும். ஆனா வெறும் மகன் மட்டும் இருந்தால் அப்படி இல்லை, அவர் மொத்தமா அவரே வாங்கிக்கிறார். எப்போ வாங்குவாருன்னா அவங்களுக்கு பங்கு கொடுத்த. ஏன்னா இவங்களுக்கு பேரு அஸ்ஹாபுல் ஃபுரூத். அஸ்ஹாபுல் ஃபுரூதுக்கு பங்கை கொடுத்த பிறகுதான் அசபா என்று சொல்லக்கூடிய மிச்சம் உள்ளதை, எஞ்சியதை அவர் பெறுகிறதுனால அவருக்கு அசபான்னு பேர். இது பொது காயிதா, காயிதா புள்ளியாம்பாங்க, பொது விதி. அதை நம்ம மனசுல வச்சுக்கிறோம். அடுத்து நம்ம உள்ளோம். நம்ம மற்ற கணக்கையும் சொல்லிடலாமேன்னு பாக்குறேன். அப்படி வரிசையா போனா போகுமே. இப்ப இதுக்குள்ளே ஒரு கணக்கு பாக்குறேன்னா பாத்திரலாம். 40,000 இல்ல, பொதுவா நம்ம சொல்லிடுவோம். நீங்க எவ்வளவு வேணாலும் வச்சுக்கிறீங்க, பொதுவா கணக்கு சொல்லிடுவோம். இப்போ 8ல 1. ஆமா, இப்ப 2வது உங்களுக்கு மிச்சத்தை இவர் பெறுவார். சரி சரி, அப்போ இவங்களுக்கு பங்கு கொடுங்க.
மகனுக்கு மகளுக்கு மிச்சத்தை பெறுவாங்க. கசுறு வரக்கூடாது, அது ஒண்ணு இருக்குது. இதுல வந்து என்னன்னா வாரிசுரிமையில உள்ள பெரிய நமக்கு ஃபுகஹாக்கள் ஒரு அழகான ஒரு வடிவத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. கசுறு வராம கொடுக்கணும். கசுறு என்னன்னா உடசல், அந்த சொச்சுன்னு வரக்கூடாது. அப்போ 35 இப்ப எத்தனை பங்கு வைக்கணும்? 3 பங்கு. உடையுதா? கசுறு கசுறு தஸ்ஹீஹ் பண்றதுக்கு ஒரு முறை இருக்குது. அதை நம்ம அப்போ அந்த முறைய வரிசையா வருவோம். அப்ப இது வேணாம், இப்போ அது தனியா உங்களுக்கு சொல்ல வேண்டியது. கணவன் கதீஜா கதீஜா அதாவது நீங்க கணவன் ஆயாத்தா இருக்கிறாரா? ஆமா ஆமா, வரிசையா வருவோமே. ஏன்னா பங்க பார்த்து நான் உங்களுக்கு அசஹாபு ஃபுருதும் அசபாவையும் வித்தியாசப்படுத்துறதுக்கு தான் இதை போட்டேன். கணக்குன்னு நம்ம வரையில. ஏன்னா அவ மனைவிக்கு எவ்வளவு தனியா வருது, மனைவிக்கு, மகனுக்கு, மகளுக்கு. ஆமா, கணவன் பங்கு பெறுவார். ஆமா, கால் அரை. கணவன் வந்து மனைவியுடைய சொத்திலிருந்து அதாவது கால் பகுதி பெறுவார் ஒரு முறை. அவருக்கு 2 நிலை தான், மனைவிக்கு 2 நிலை தான். அடுத்தது அரை பெறுவார், பாதி சொத்தை பெற்றுவார். எப்போன்னா பிள்ளைகள் இல்லாத போது. கதீஜாவுக்கு பிள்ளைகள் இல்லைண்டா, ஆமா, அப்ப கால் பெறுவார், காவாசி பெறுவார். மிச்சத்தை பிள்ளைகள் எடுத்துக்குவோம். சரி, இப்ப நான் உங்களுக்கு இங்க சொன்னது இன்னும் அவங்க பங்குகளை சொல்லல. உங்களுக்கு இன்னும் கால், அந்த அரை, அதன்னு ஒண்ணு சொல்லிட்டே வரையில. இப்போ இந்த அஸ்ஹாபுல் ஃபுருதை புரியறதுக்கு சொன்னதுதான். அஸ்ஹாபுல் ஃபுருதன்னு நமக்கு தெரிஞ்சிச்சா, ஃபர்தாக்கப்பட்ட அப்படிங்கிறது இந்த மனைவிக்கு ஒரு பங்கு கொடுக்குறோமே, இப்படி வரக்கூடியவங்களுக்கெல்லாம் அஸ்ஹாபுல் ஃபுருதுமாங்க. மிச்சம் இருப்பதை பெறக்கூடியவர். அதுக்கு எவ்வளவு நிர்ணயம் இல்லை, எவ்வளவு கூட வரலாம். அப்படி உள்ளவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க? ஆசைப்பாட்டு சொல்லுவாங்க. மீதம் உள்ள சொத்தை பெறுவார். 3வது ரத்த உறவினர்கள், வாரிசுகள், பங்குதாரர்களின் நிலைகள். சரி, இப்போ அஸ்ஹாபுல் ஃபுரூத் இப்பதான் நம்ம வர்றோம். அஸ்ஹாபுல் ஃபுரூத் அப்படின்னா நிர்ணயிக்கப்பட்ட பங்குடையவங்க, வாரிசுகள் அப்படின்னு வந்தா, அல்லாஹ் நிர்ணயித்த பங்குகள் என்ன, யாருக்கு எவ்வளவு பங்கு கிடைக்கும், இதெல்லாம் நம்ம தெரியணும். ஒரு முஸ்லிம் மரணித்த பிறகு அவருடைய சொத்து மனிதர்களின் விருப்பப்படி பிரிக்க முடியாது. அல்லாஹ் எப்படி அளவிட்டு இருக்கிறானோ அதன்படியே நம்ம சொத்தை பங்கிடணும். இதெல்லாம் குர்ஆன்ல ஃபரீதத்தும் மினல்லாஹ் அல்லாஹ் சொல்றான். இப்ப நீங்க படிங்க தமிழ். அல்லாஹ் நிர்ணயிக்கப்பட்ட பங்குடைய வாரிசுகள், அல்லாஹ் நிர்ணயித்த பங்குகள் என்ன, யாருக்கு எவ்வளவு கிடைக்கும். ஒரு முஸ்லிம் மரணித்த பிறகு அவருடைய சொத்து மனிதர்களில் விருப்பப்படி அல்ல, அல்லாஹ் நிர்ணயித்தபடி அளவுகளின்படியே பகிரப்பட வேண்டும். அதனால்தான் குர்ஆன் கூறுகிறது, இது அல்லாஹ்வால் விதிக்கப்பட்ட கட்டாயமான பங்கீடு. சூரத்து நிசா. அஸ்ஹாபுல் ஃபுருல் என்பவர்களின் குர்ஆன் மற்றும் சுன்னாவில் முன்கூட்டியே குறிப்பிட்ட அளவு பங்கு நிர்ணயிக்கப்பட்ட வாரிசுகள். இவர்களுக்கு முதலில் அவர்களின் நிர்ணயிக்கப்பட்ட பங்கு வழங்கப்படும். இவர்களுக்கு கொடுத்ததற்கு பிறகுதான் மீத சொத்து மற்ற வாரிசுகளுக்கு செல்லும். அவர்கள் மீதி மொத்த சொத்தையும் பெறப்போகும் ஆண் வாரிசுகளாக இருந்தாலும் சரியே. என்னடா இப்போ நம்ம சமூகத்துல என்ன ஆகுதுன்னா, தந்தை மூத்தாயிட்டாருன்னு வைங்க, மனைவி இருப்பாங்க. எது தந்தை, அவருக்கு வந்து யாராவா அம்மா, மூத்தா போனவருக்கு மனைவி, மகன் தானே. இந்த தந்தை மூத்தா போயிட்டால சொத்துக்கு முதல்ல உரிமை கொண்டாரு மகன் தான். அப்போ அவர் என்ன பண்றாரு, அவ்வளவு சொத்துக்கு நான் தான் பங்குதாரங்கிற முடிவுக்கு வந்தார. ஆனா சட்டப்படி என்ன, யாருக்கு முதல்ல கொடுக்கணுமா? மனைவி. அல்லாஹ் நிர்ணயிச்ச பங்கு முதல்ல கொடுத்துடணும். அப்போ மனைவிக்கு உள்ள பங்கு ஏண்டா, அவருடைய பார்வையில தாய் யாருகிட்ட இருக்கிறா, அவர் நினைக்கிறார் மகன். தாய் யாருகிட்ட இருக்கிறா, மகனாகி என்கிட்ட தானே இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்குன்னு ஒரு பங்கை எங்க கொடுக்கறது? அதனால மொத்த சொத்தை நம்ம வச்சுக்கிறோம். அவங்களுடைய தேவைக்கு நான் தானே கொடுத்துட்டு இருக்கிறேன். அம்மாக்கு என்ன வேணும் எல்லாமே கொடுக்குறேன். அப்போ ஆனா ஷரியத்தின்படி என்ன செய்யணும்? முதல்ல சட்டப்படிக்கு அம்மா கொடுத்துடணும். ஏன், அதுதானே அஸ்ஹாபுல் ஃபுரூத முதல்ல கொடுங்க. அவங்களுக்கு இப்ப அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? மகனா இருக்கனால என்ன கிடைக்கும்? மனைவிக்கு 8 1.
அவங்களுக்கு முதல்ல 8 உங்க பங்கை கொடுங்க. அவங்க என்ன செய்வாங்க, வாங்கிட்டு என்ன செய்வாங்க அந்த தாய், இந்தப்பா எல்லாம் பாக்குறதா வச்சுக்கம்மா, அது வேற விஷயம். ஆனா நீ என்ன செய், நீ முடிவு பண்ண. அதனால அவங்க கேட்க யோசிக்கிறான். ஒருவேளை அவங்க தராம வச்சுட்டாங்கன்னா நீங்க போய் மிரட்டுவீங்களா அம்மாவை? உங்களுக்கு 8 என்னம்மா நான் தானே எல்லாம் உங்களுக்கு போன, நீங்க அதை கொடுங்க அப்படின்னு கேட்பீங்களா? அவங்க தராம வச்சுக்கிட்டு அது அவங்களுக்குள்ளதான். ஒருவேளை தந்துட்ட சிறப்பா வாங்கிட்டு போங்க. ஆனா நீங்க என்ன செய்யணும், சரியத்தின் அடிப்படையில என் தந்தை மூத்தா போயிட்டாரு, எங்க அம்மா இருக்கிறாங்க, அவருக்கு பிறந்த புள்ள நான் இருக்கிறேன், முதல்ல நான் அவருடைய சொத்திலிருந்து அவங்களுக்கு சேர வேண்டிய பங்காகிய 8/1 கொடுத்துட்டு அதற்கு பிறகு மற்ற சொத்துக்கு தான் யாருமே இல்லை, வாரிசு நான் மட்டும் தான் இருக்கேன்னா எடுத்துட்டு போறோம். அப்ப முதல்ல அந்த பங்கை நாம் கொடுக்கிறோம். ஆமாமா ஆமாமா அதான் 8/1 தான் 3 பேரும் பிச்சு எடுத்துக்கிறோம். என்னங்க இது அப்படின்னு கேட்டா, நீயே முடிச்சா 3-2, அவ உஷாரா கதிச்சா தடுத்து இருக்கணும். முடிக்கிறா, அப்புறம் 8/1ங்கிற பாகத்துல இருந்து 3 பேரும் 2 பேரும் பங்கு போட வேணும். அதனால பெரும்பாலும் அதுல உஷாரா இருக்கிறாங்க. கல்யாணம் முடிக்க 2வது விட மாட்டாங்க. நீங்க இது பஞ்சாயத்து வேற பஞ்சாயத்து. அதாவது இந்த இதுக்குள்ள நான் போக விரும்பல. அது அவங்கவுங்க உணர்வு சார்ந்தது, அவங்களுடைய விருப்பம் சார்ந்தது. இஸ்லாம் ஒரு பொது அனுமதியை கொடுக்குது, அவங்களுடைய இதை பொருள். அதுக்குள்ள நம்ம போகணும் சர்ச்சைக்குள்ள. அப்போ இந்த அவங்க கேட்கிற மாதிரி 2 மனைவி இருந்தால் என்னன்னா, அவருக்கு 8/1 இவங்களுக்கு 8/1. அந்த 8/1 அதுக்கு பிறகு அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுல உடவு இல்லாம பிரிக்கணும். அதுக்கெல்லாம் நம்ம கணக்கு சொல்லிடுவோம். 2 மனைவி இருந்தா 8/1 எப்படி பிரிக்கிறது? ஆமா, மொத்த சொத்தை பிரிக்கும் போது அவர்கள் 3 பேரா இருந்தா என்ன செய்யறது? சில நேரங்கள் உடசல் வந்தா அந்த உடசல சரி பண்ணதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கெல்லாம் ஒரு தசகி பண்ணி இருக்கிறாங்க. அதனால அது வேற கணக்கு. ஆனா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அல்ல, நீ குள்ளி வாஹிதா இல்ல, ஒவ்வொரு மனைவிக்கும் 8/1 இல்லை. அந்த 4 மனைவி இருக்கிறாங்க, 8/1 4 பேரும் பிச்சை எடுத்துக்கிற வேண்டியதான். இதுதான் விஷயம். இதுல நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா, அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அப்படிங்கிறது இல்லை. சரி, இப்ப அஸ்ஹாபுல் ஃபுரூத் நமக்கு புரிஞ்சிருச்சு. அப்புறம் அசபா என்று சொல்லக்கூடியவர்கள் நமக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது என்னன்னா, எல்லாம் வாசிச்சாச்சா? அடுத்தது இந்த குர்ஆன்ல நிர்ணயிக்கப்பட்ட பங்குகள். இப்ப நம்ம சொன்னோம்ல 8/1, அப்புறம் அதே மாதிரி 6/1 இப்படிலாம் இருக்குதுல்ல. முதல்ல குர்ஆன்ல சொல்லப்படுகிற பங்கு இவ்வளவுதான். என்ன? நிஸ்ஃபு 6 தான். ஒண்ணு என்னது? அரை பங்கு, 1/4 பங்கு, ருபு 8 சுமனு 8 1 பங்கு, அப்புறம் சுலுசானி 3/2, சுலுசு 3/1, அப்புறம் சுதுசு 6/1. இந்த பங்குகள் இப்படிதான் அந்த பங்கு வரும். ஆமா, இப்போ அடுத்து இதெல்லாம் யார் யார் எவ்வளவு பெற போறாங்க? அல்லாஹ் அஸ்ஹாபுல் ஃபுரூத யாரு எத்தனை பேர் சொல்லி இருக்கிறான், அதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அடுத்த பாடம் நிர்ணயிக்கப்பட்ட பங்கு ஃபர்ல், பெரும் வாரிசுகள் மொத்தம் 12 பேர். அதில் 9 நபர்களை அல்லாஹ் திருக்குரானில் குறிப்பிடுகிறது. 3 நபர்களை ஹதீஸ் முன்மொழிகிறது. அவை உண்மை பாட்டன், தந்தையின் தந்தை. உண்மை பாட்டன் தெரியுதா? உண்மை பார்த்தா சும்மா நம்ம ஒருத்தர் பாட்டம் பாட்டிமோ ஆனா, அல்லது ஒன்னுட்ட பாட்டம் பாட்டியா இருக்கலாம், அல்லது பாட்டியினுடைய சகோதரர்கள் அவங்களையும் பாட்டன் பாட்டின்னு சொல்லத்தன சகோதரிகளை. அதனால உண்மை பாட்டுன்னா நேரடியா வரணும், தந்தையின் தந்தை. உண்மை பாட்டி, மகனின் மகள் இவர்களுக்குரிய பங்கை அல்லாஹ் திருக்குரானிலும் நபிமொழிகளிலும் நிர்ணயித்து விட்டான். அதனால் இவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட பங்குதாரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். 1. தாய், தந்தை, கணவன், மனைவி, மகள், தாய் வழி சகோதரன், தாய் வழி சகோதரி, சகோதரி, தந்தை வழி சகோதரி, உண்மை பாட்டன், உண்மை பாட்டி, மகனின் மகள் ஆகிய 12. இந்த 12 பேரும் இந்த
அஸ்ஹாபுல் ஃபுரூத் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையை சார்ந்தவங்க குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறார். இப்ப இவர்களுடைய பங்குகள் நம்ம அசபா அடுத்தது போயிடுவோம். அசபா மீதமுள்ள சொத்தை பெறுபவர்கள். இவர்களுக்கு குறிப்பிட்ட பங்கு முன்கூட்டியே நிர்ணயிக்கப்படவில்லை. அஸ்ஹாபுல் ஃபுரூலின் பங்குகள் வழங்கப்பட்ட பிறகு மீதமுள்ள சொத்து இவர்களுக்கு செல்லும். சில சமயங்களில் அஸ்ஹாபுல் ஃபுரூல் எனும் யாரும் இல்லையெனில் முழு சொத்தும் அசபாவுக்கே கிடைக்கும். சொத்தின் பெரும் பகுதியை எடுக்கும் வீட்டின் ஆண் வாரிசுகள். இதில் ஃபர்ல் நிர்ணயிக்கப்பட்ட 12 அசபா, அந்த அஸ்ஹாபுல் ஃபுரூத், அசபா, அப்புறம் இவங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுவோம்னா அஸ்ஹாபு ஃபுரூதுக்கு உண்டான பங்குகளை பார்க்கணும். தந்தைக்கு எவ்வளவு, தாய்க்கு எவ்வளவு, அப்ப பார்த்துட்டா ஓரளவு நம்ம கணக்குக்குள்ள போயிடலாம். இப்ப அசபாவை பார்த்துக்கிறோம். அசபா மீத உள்ள சொத்தை பெறக்கூடியவர். அசபா இதுல யாரு? மகனும் மகளும் தான். மீத உள்ள பங்குகளை பெறுவாங்க. இந்த அஸ்ஹாபு ஃபுரூத் பங்குகள் வழங்கப்பட்ட பிறகு மீத உள்ள சொத்து இவங்களுக்கு போகணும். சில சமயங்கள்ல அஸ்ஹாபுல் ஃபுரூத் யாருமே இல்லைன்னு சொன்னா முழு சொத்தும் அசபாவுக்கே கிடைச்சிடும். உதாரணமா யாரும் இல்ல, அஸ்ஹாபுல் ஃபுரூத் யாரும் இல்ல, மனைவி இல்லைங்க, அவங்க சொத்து முழுசா 2 பேரும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க மகன் மகளுக்கு கிடைக்கிற மாதிரியான பங்கு 2 மடங்கு ஆண் எடுத்துட்டு அவங்க மொத்த சொத்தை எத்தனை பங்கு போட்டா போதும்? 3 பங்கு போட்டு அவங்களுக்கு 1 கொடுக்கறது மகளுக்கு, மிச்சம் 2 இவர் எடுத்துக்கிடுவார். ஏன்? யாரும் இல்ல, அஸ்ஹாபுல் ஃபுரூத்ல யாருமே இல்ல. அவரு மூத்தா போன ஆணுக்கு மனைவி இல்லை, அல்லது மூத்தா போன தாயாக இருந்தா அவருக்கு, மகனுக்கு தாயாக இருந்தா கணவன் இல்லை. அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய இந்த அசபாங்களுக்கு இதான் பயன். என்ன நடக்கு? யாரும் இல்லைன்னா மொத்தமா அவங்க வாரிசுக்கு வந்துடும். இருந்தாங்கன்னா அந்தந்த பங்குகளை கொடுத்தது போக வீதத்தை எடுப்பார். இதான் அசபா. இதில் ஃபர்ல் நிர்ணயிக்கப்பட்ட 12 நபர்களில் மகன் கிடையாது. ஏனெனில் அசபா வாரிசில் முதன்மை நபரே மகன்தான். சட்டப்படி பார்த்தோம்னா மகனுக்கு தான் எல்லாத்திலும் முன்னுரிமை. அஸ்ஹாபு ஃபுரூத்ல மகனே இல்லை. ஆனா அசபாவுல முதன்மை பெறக்கூடியவர் யாரு? மகன் தான் வருது. சில நேரங்கள் அந்த மகனுடைய பையனை பாருங்க, அவரு இருந்ததுனால அவரோடு இருந்த பெண்ணுக்கும் பங்குல ஒரு கூடுதல் கிடைக்குது. இவன் பாருங்க, மகள் மட்டும் இருந்தாங்கன்னு வைங்க, மகன் இல்லாம இருந்தானா இந்த மகள் மனைவிக்கு கொடுத்துட்டோம். மகள் அசபாவா? அவ அசபாவா போயிருவா. அஸ்ஹாபுல் ஃபுரூத்ல சேர்வாளா? இல்ல. மகள் சேர்வாளா? சரி. அப்போ இந்த வகையில பார்க்கும்போது மகனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது. ஆனா மகன் அஸ்ஹாபுல் ஃபுரூத்ல இல்லை. மகள் இருக்கிறாளா? இருக்கிறா. 2 பெண்ணாக இருந்தா அவளுக்கு சுலுசானி 3இல் 1 கிடைக்கும், அல்லது 3இல் 2 கிடைக்கும். இப்படிலாம் வருது. ஆனா மகனுக்கு அப்படி சொல்லப்படல. ஆனா அசபாவுல அவர் தான் முதன்மையாக இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிர்ணயிக்கப்பட்ட பங்குகளை அதற்குரியவர்களுக்கு வழங்குங்கள். அதன் பிறகு எது மீதம் இருக்கிறதோ அது மிக நெருக்கமான ஆண் அசபாவுக்குரியது. சஹீஹுல் புகாரி. அசபாவில் பொதுவாக வருபவர்கள் மகன், மகனின் மகன், உடன் பிறந்த சகோதரன், தந்தை வழி சகோதரன், அவர்களின் மகன்கள், தந்தையின் சகோதரர், பெரியப்பா, சித்தப்பா மற்றும் அவர்களில் ஆண் சந்ததியினர் சில நிபந்தனைகளுடன். அசபாவின் வகைகள் 3. 1. தாமாகவே அசபா, தன்னிச்சையாக அசபா இருப்பவர்கள். இவர்கள்தான் முதன்மைப்படுத்தப்பட்ட அசபாக்கள். இவர்களின் பங்கு என்றும் விழுகாது. உதாரணம், மகன், மகனின் மகன், தந்தை, சில நிலைகளில் தாத்தா, உடன் பிறந்த சகோதரன், சகோதரனின் மகன், தந்தையின் சகோதரர், அவரின் பிள்ளைகள் போன்றோர். குறிப்பு: இதில் முதல் தரப்பு இல்லை என்றால் தான் இரண்டாம் தரப்பு, அது இல்லை என்றால் தான் அடுத்த தரப்பு.
இவன் வந்து மகன், மகனின் மகன் இருக்கிறார், மகன் இருக்கிறார், மகனின் மகன் இருக்கிறார், பேரர், அதாவது தாத்தா அவருக்கு பொறுத்தவரையில, இவரை மகனை பொறுத்தவரையில தந்தை. இப்போ மகனின் மகனுக்கு எப்போ பங்கு கிடைக்கும்? மகன் இல்லாத போதுதான். அப்போ முதல் தரப்பு இல்லைன்னா தான் இரண்டாவது தரப்புக்கு கிடைக்கும். அப்ப இவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், நம்ம மகனுக்கும் கிடைக்கும், மகனின் மகனுக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொன்னதை வச்சு எப்படி புரிஞ்சுக்கிற கூடாது, ஒரே நேரத்துல நினைச்சிடக்கூடாது. அதான் இதில் முதல் தரப்பு இல்லை என்றால் அப்பந்தான் இரண்டாவது தரப்பாக, மகன் இல்லைன்னா தான் மகனின் மகனுக்கு சொத்து போகுதாங்கிறத பார்க்கணும். அப்ப இதான் வந்து இது நம்ம புரியறதுக்காக வேண்டி அசபா இது வந்து தாமாகவே அந்த பங்கை பெறுகிறார். இன்னொரு வகையினர் யாருன்னா இரண்டாவது வகை அசபா. இவர்களுக்கு குறிப்பிட்ட பங்கு முன்கூட்டியே நிர்ணயிக்கப்படவில்லை. அஸ்ஹாபுல் ஃபுரூலின் பங்குகள் வழங்கப்பட்ட பிறகு மீதமுள்ள சொத்து இவர்களுக்கு செல்லும். சில சமயங்களில் அஸ்ஹாபுல் ஃபுரூல் யாரும் இல்லையெனில் முழு சொத்தும் அசபாவுக்கே கிடைக்கும். சொத்தின் பெரும் பகுதியை எடுக்கும் வீட்டின் ஆண் வாரிசுகள். இதில் ஃபர்ல் நிர்ணயிக்கப்பட்ட 12 படிக்கிறீங்களோ? 14. நீங்க 14 படிங்க. எனக்கு நம்ம வந்து அசபாவை 3 வகையா பிரிக்கிறோம். அசபான்னு சொல்லிட்டோம், மீதம் இருக்கிறதை பெறக்கூடியவர். அந்த மீதம் இருக்கக்கூடிய பெறக்கூடியவர்கள் யாருன்னு ஓரளவு சொல்லிட்டோம். சொன்ன பிறகு அதை 3 வகையா பிரிச்சோம். ஒண்ணு அசபா பின் நஃப்ஸ், தாமாகவே பங்கை பெறுபவர், அது யாரெல்லாம்ங்கிறத பார்த்தோம். அடுத்தது இப்போ பிறரால் பங்கு பெறுகிறார், அது யாரு? பிறரால் அசபா. இவர்கள் 2ஆம் கட்ட அசபாக்கள். சொத்தின் மீதும் நிச்சய பங்காக இவர்களுக்கு வராது. ஆண் வாரிசு என்ற ஒன்று இருப்பதால் தான் வருவது. பெண் வாரிசு அதே நிலை ஆண் வாரிசுடன் சேர்ந்தால் அசபாவாக மாறுவது. உதாரணம், மகள் பிளஸ் மகன் ஈக்குவல் டு 2. 1 என்ற கணக்கில் பேத்தி பிளஸ் பேரன், மகனின் மகள் பிளஸ் மகனின் மகன், உடன் பிறந்த சகோதரி பிளஸ் உடன் பிறந்த சகோதரன், தந்தை வழி சகோதரி பிளஸ் தந்தை வழி சகோதரன். புரியுதா? வித்தியாசம் புரியுதா? தந்தை வழி சகோதரி, தந்தை வழி சகோதரன். இப்போ இவங்க 2 பேரும் இருக்கும்போது அசபா அப்படிங்கிற முறையில பங்கு கிடைக்கும். யாருக்கு? தந்தை வழி சகோதரின்னு புரியுதா? தந்தை வழி சகோதரி அப்படின்னா ஆமா, அவருக்கு மையத்தை வச்சு கணக்கு பார்க்கணும். தந்தை வழி சகோதரி. அப்போ அவருக்கு வந்து என்னன்னா, அம்மா வந்து அவங்களுக்குள்ள அம்மா வேற வருது, தந்தை வழியில தான் சகோதரி, தந்தை வழியில தான் சகோதரன். இப்ப இவங்க இந்த தந்தை வழி சகோதரன் வந்ததனாலதான் யாருக்கு பங்கு கிடைச்சிச்சு? தந்தை வழி சகோதரிக்கு கிடைச்சிச்சு. இப்ப இதுக்கு பேர் என்ன? அசபா. மிச்சம் உள்ளதை பெறாங்க, ஆனால் பெறாங்க பிறரால். வேறான பெறான். வேறாள் யாரு? அவங்களுடைய இல்ல. ஒரு கால அவர் தந்தை வழி சகோதரன் வரையிலன்னு வைங்க, இந்த தந்தை வழி சகோதரி மட்டும் வந்து இருந்தான்னா அந்த உதாரணம் போட உங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன யாருக்கு பங்கு கிடைச்சிருக்காது? சகோதரிக்கு கிடைச்சிருக்காது. இப்ப கிடைச்சிருச்சு. எப்படி கிடைச்சிச்சு? அதனால அதுக்கு பேர் என்னது? அசபா. ஆனா பிறரால், தமிழ்ல சொல்லுவோம், பிறரால் பங்கு கிடைச்சு. பிறரால்னா தன்னுடைய தந்தை வழி சகோதரன் என்கிற அவரால் தந்தை வழி சகோதரிக்கு பங்கு கிடைச்சிருக்கு. அதனால அசபா. பிறருடன் அசபா. மகளுடன் உடன் பிறந்த சகோதரி, மகளுடன் தந்தை வழி சகோதரி, உடன் பிறந்த சகோதரி இல்லாத போது அசபாவுக்கு எப்போது சொத்து கிடைக்கும்? நிச்சய பங்குதாரர்கள் பங்கை எடுத்த பிறகு மீதம் இருக்கும் சொத்து அனைத்து அசபாவுக்கும் கிடைக்கும். நிச்சய பங்குதாரர் யாரும் இல்லையெனில் முழு சொத்தையும் அசபாவே பெறுவார். மீதி சொத்தே இல்லையெனில் 2ஆம் கட்ட அசபாவுக்கு எதுவுமே கிடைக்காது. சரி, இதுல பாருங்க, அசபா மால் கைர் என்று படிச்சோம்ல, பிறருடன் அசபா. அதுக்கு உதாரணமா மகளுடன் பிறந்த சகோதரி, மகளுடன் பிறந்த சகோதரி, மகளுடன் தந்தை வழி சகோதரி. இப்போ அது சகோதரர் இல்லாத போது, அவர் இல்லைன்னா தான் இந்த பங்கு வரும்.
மகளுடன் உடன் பிறந்த சகோதரி. புரியுதா? யாரு? மகளுடன் உடன் பிறந்த சகோதரி. ஆமா. யாருக்கு? மையத்துக்கு யாரு இவர்? மையத்துக்கு யாரு இவர்? மகளும் உடன் அவங்களோட அவருக்கு மகள், இவருக்கு சகோதரி. அப்புறம் மாமி. புரிகிறதா? மாமி. இந்த மகளுக்கு யாரு? மாமி. அவருக்கு மையத்துக்கு யாரு? சகோதரி. இன்னொன்னு மகள். இப்போ இவளுக்கு பாதி கிடைக்கும். யாருமே இல்லை, ஆனா மாமி இருக்கிறாங்க. மாமின்னா தந்தை கூட பிறந்த சகோதரி இருக்கிறாங்க. இவங்களுக்கு பாதி கிடைக்கும். மிச்ச பாதி யார் எடுத்துக்கிடுவா? சகோதரி எடுத்துக்கிடுவா. யாருமே இல்லை. புரியுதா? நான் சொல்ல புரியுதா? அப்ப இதுக்கு பேர் என்னன்னா, இந்த சகோதரி இவங்க மட்டும் இருந்ததுனால யாருக்கு கிடைச்சிச்சு? மாமி. தந்தை கூட பிறந்த சகோதரிக்கு கிடைத்து விட்டு பாதி கிடைக்குது. இவங்களுக்கு பாதி, அவங்களுக்கு பாதி, வேற யாரும் இல்லை. மகள் இப்போ பாதி பங்கு எடுத்துறா, சகோதரி பாதி பங்கு எடுத்துக்கிறா. இப்ப புரிஞ்சிச்சா? அப்போ இதுக்கு பேர் என்னன்னா மால் கயிறு அப்படிங்கிறா. இப்படி நம்ம புரியறதுக்காக இந்த மாதிரி மால் கயிறு, நப்சு, பில் கயிறு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. சரி, மூன்றாவது அடிப்படை நம்ம அப்படி இருக்கட்டும். ஏன்னா இப்ப என்ன செய்யலாம், நம்ம அந்த பங்குகளை பார்க்க போயிடுவோம். குரானில கூறப்பட்ட 12. இப்ப தந்தை 12 அது முடியல. நம்ம இந்த 3ஐயும் முடிக்கிறதுக்கு வந்தோம். இப்ப எங்க வந்தருங்க? 12ஆம் பக்கத்துக்கு வாங்க. தந்தை, தாய், கணவன், மனைவி, மகள், இவங்களாம் அஸ்ஹாபுல் ஃபுரூதுன்னு சொன்னோமா இல்லையா? சரி, இவங்களுக்கு எவ்வளவு பங்கு கிடைக்கும்? எவ்வளவு பங்கு கிடைக்கும் அது தெரியணுமா இல்லையா? ஒன்று. அடுத்தது, இவங்க அந்த பங்குகளை பெறக்கூடிய ஒரு முறையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா, அங்க பங்குகளை சொன்னோம். 4, அரை, 6/1, 3/2 எல்லாம் சொன்னோமா இல்லையா? இந்த அளவு யார் யாருக்கு கிடைக்கும் அதைத்தான் நம்ம இங்க பார்க்கணும். முதல்ல யாரு? தந்தை. தந்தைக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா, தந்தைக்கு 3 நிலை இருக்கு. தந்தைக்கு 3 நிலை. நீங்க இதுதான் பிரதானம் மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். தந்தைன்னு வந்துட்டா 3 நிலை தான் தந்தை. 3 நிலைன்னா புரியுதா? தந்தை சொத்திலிருந்து பாக பிரிவினை பண்ணுகிற பொழுது மையத்தின் தந்தை ஹயாத்தாக இருந்தால் அவர் வாரிசாகுவார். பங்கு பெறுகிற பொழுது 3 வகையான பங்கை பெறுவார். ஒரே நேரத்துல இல்ல, ஒரு நேரம் இந்த பங்கு, இன்னும் சில நேரம் வேற பங்கு, சில நேரம் வேற பங்கு. எப்போ எந்த பங்கை பெறுவார் அதை பார்க்கணும். முதல் விஷயம், 3 பங்கை பெறுவார் தந்தை. தந்தை 3 கொடுங்க, தந்தைன்னு போடுங்க. தந்தைக்கு 3 நிலை. 3 நிலை. தந்தையின் போட்டு தந்தைக்கு 3 நிலை. 3 வகையாகவும் பங்கை பெறுவார். 3 வகையும் ஒரே நேரத்தில் அல்ல. நம்ம எப்படி புரிஞ்சுக்கிற கூடாது? ஒரே நேரத்துல 6/1 கிடைக்கும், 6/1 அசபாவும் கிடைக்கும், அல்லது அசபாவும் அப்படின்னு புரிஞ்சுக்கிற கூடாது. 3 நிலை. சரி, ஒரு நிலை என்ன? 6/1 கிடைக்கும் தந்தைக்கு. மகன் விட்டு சென்ற சொத்திலிருந்து தந்தைக்கு 6/1 கிடைக்கும். மனைவிக்கு கிடைக்குமா? மனைவி கிடைக்கும். 8/1. மகனுக்கு கிடைக்குமா? மகனுக்கும் கிடைக்கும். மகளுக்கு கிடைக்குமா? மகளுக்கும் கிடைக்கும். இப்போ தந்தை, மனைவி, மகன், மகள் அப்படின்னு இருந்தாங்கன்னா தந்தைக்கு எவ்வளவு பங்கு? 6/1. மனைவிக்கு எவ்வளவு பங்கு? 8/1. 8/1. மாஷாஅல்லாஹ், ஓரளவு சொல்லிட்டீங்க. 8/1. மிச்சத்தை மகன், மகள், அசபா அவங்க 1 மனைவிக்கு மகளுக்கு கிடைக்கிற மாதிரியான அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அவருக்கு 2 பங்கு கிடைக்கும். இப்போ இது ஒரு முறை. அப்போ தந்தைக்கு 6/1. அப்புறம் உதாரணம் சொல்லுவோம், எப்படி 6/1 கிடைக்குங்கிறது சொல்லுவோம். இது ஒரு நிலை. 2வது நிலை என்னன்னா, 6/1
அசபாவும் 6/1 கொடுத்தது போக சொத்தை எல்லாம் கொடுத்தது போக மிச்சம் எது இருந்தாலும் அவருக்கு கிடைக்கும், மிச்ச சொச்சமும் கிடைச்சிக்கும். அப்போ 6/1 அசபாவும் மீதம் உள்ளதை பெற்றுக்கொள்வார். அசபான மீதம் உள்ளதை பெற்றுக்கொள்வார். அவன் 6/1 ஒரு நிலை இருக்குது. இன்னொரு நிலை என்ன? 6/1 மிச்சத்தை பெறுவார். மூணாவது நிலை என்ன? அவர் மிச்சம் இருக்கிறதை பெறுவார். மிச்சம் எவ்வளவு இருக்குதோ அதையெல்லாம் பெறுவார். மீதம் உள்ளதை பெறுவார். இவ்வளவு நிர்ணயம் இல்லை, மீதம் உள்ளதை பெறுவார். இப்ப இந்த மூன்றுக்கும் நமக்கு என்ன செய்யணும்? எப்போ 6/1 பெறுவார்? நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கணும். 6/1, அப்புறம் 6/1 அசபா, 6/1 மீதம், அப்புறம் மொத்தத்தில் மீதம். அது ரெண்டுத்துக்கும் டிஃபரெண்ட் என்ன? ரெண்டாவதுக்கும் இது 6/1 மட்டும்தான். அது ஓகே. ரெண்டாவது உள்ளது 6/1 ஒரு கணக்கு கொடுத்துருவோம். அப்புறம் வேற யாரும் இருந்தா அவங்களுக்கு எல்லாம் பங்கு கொடுத்துட்டு, அப்புறம் ஏதாவது சொத்துல மிச்சம் இருந்துச்சுன்னு வைங்க, மிச்சத்தை யார் எடுத்துக்கிறோம்? யாருக்கு இதை கொடுக்கறதுன்னு தலைமுறை தேவை. யாரு கொடுத்தா எல்லாத்தையும் இவர் பெற்றுக் கொள்வார். அப்ப தந்தைக்கு இப்படி ஒரு நிலை வரும். எப்போ அந்த நிலை வருங்கிறது சொல்றேன். அப்புறம் மூணாவது என்னன்னா, இன்ன பங்கு நிர்ணயம் இல்லை, அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்துப்போ மிச்சம் அவ்வளோத்தையும் அவரே எடுத்துக்கிறார். எப்போ மொத்தத்தையும் அவர் எடுக்க போகிறார்? எப்போ 6/1 மீதத்தை எடுக்க போகிறார்? எப்போ 6/1 மட்டும் எடுக்க போகிறார்? இந்த மூணை இப்ப பார்க்கணும். சரி, முதல் விஷயம் இதுக்கு குர்ஆன் சொல்லி காட்டுபடி அபவைகிலி குள்ளி வாகிது மின்ஹுமா சுதுஸ் மிம்மா தரக்க இன்கான லஹு வலத். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், புள்ள இருந்துச்சுடா. இப்ப பாருங்க, அப்போ நீங்க 6/1 பெறுகிறதுக்கு உதாரணம் தந்தையும் மகனும் இருக்கிறார். மூத்தா போனவருக்கு மகன் இருக்கிறார், தந்தைக்கு தானே அந்த பங்கு கிடைக்குதுன்னா தந்தை முதல்ல போடுங்க, அப்புறம் மகனை போடுங்க. இந்த 6/1 யாருக்கு கிடைச்சிச்சு? தந்தை கிடைக்குது. மகன் இறந்துட்டார். எதுன்னு ஆமா, மையத்தை கணக்கு. சரி, இப்போ அவருக்கு 6/1 தன்னுடைய மகன் மூத்தா போனதுனால தந்தைக்கு 6/1 எப்ப கிடைக்குண்டா, மூத்தா போனவருக்கு மகன் இருந்தார். அப்படியானால் இந்த தந்தைக்கு அந்த மகன் யாரு? நம்ம முறையை புரிஞ்சுக்கிறது யாரு? அஜய், புரியுதா? அது யாரு? அவரு பேரன். அப்போ இந்த பேரன் இருந்ததுனால தாத்தாக்கு 6/1 மட்டும்தான் கிடைக்கிறது. யாருடைய சொத்திலிருந்து? தான் பெற்ற மகனிடம் இருந்து. ஏன் 6/1 கிடைத்தது? அவர் பெற்ற மகன் இருந்த காரணத்தால். புரிகிறதா? அவன் பெற்ற மகன் இருந்த காரணத்தால் தான் பெற்ற பிள்ளையிடமிருந்து தந்தையாகிய அவருக்கு 6/1 மட்டும் கிடைக்குது. நீச்சா இன்னும் தெளிவுபடுத்த, இதை விட தெளிவுபடுத்தணும்னா அப்படி சொல்லுமா? அப்துல்லா பையன் மூத்தா போனவர் பேர் என்ன? அப்துல்லா மூத்தாயிட்டார். அப்துல்லாவுக்கு அப்துல் ரஹ்மான் ஒரு வாப்பா இருக்கிறார், தந்தை இருக்கிறார், அப்துல் ரஹ்மான் இருக்கிறார். அதே போல அவருக்கு ஒரு மகன் இருக்கிறார். யாருக்கு? அப்துல்லாவுக்கு ஒரு மகன் இருக்கிறார். அவருக்கு காசிம்னு வைங்க. காசிம் மகன், தந்தை அப்துல்லா, அப்துல் ரஹ்மான். இப்போ தந்தையாகிய பேரையும் மறந்துடக்கூடாது. யாரு மூத்தணும்? அப்துல்லா மூத்தா போனதுனால தந்தைக்கு 6/1 கிடைக்குதுன்னு சொல்றோம். ஏன் 6/1 கிடைச்சிச்சு அப்படின்னா, அப்துல்லாட மகன் காசிம் இருந்த காரணத்தால். ஏன்னா காசிமுக்கு பங்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது. காசிம் என்ன பங்கு பெறுவார்? அசபா. மீதி இருக்கிறது 6/1 கொடுத்துட்டு சொச்ச மிச்சம் அனைத்தையும் யார் எடுத்துக்கொள்வார்? மகன் எடுத்துக்கொள்வார். யாருடைய மகன்? அப்துல்லாவுடைய மகன். யாருக்கு 6/1 கிடைக்குது? அப்துல் ரஹ்மான் 6/1 கிடைக்குது. தந்தை அவர் எதனால் கிடைத்தது? மகன். இதை மட்டும் அப்படியே நீங்க அசைப்போட்டு பார்த்துக்கிட்டா சரி. புரிகிறதா? ஆமா ஆமா. தந்தைக்கு 3 நிலை, 6/1 கிடைக்குது. இப்ப நீங்க மையத்து போடுங்க. மையத்து யாரு? மரணித்தவர் அப்துல்லா. அது கணக்கு போடும்போது நம்ம மையத்தை போட்டு, அவர் மையத்து யாரு? அவருக்கு தந்தை
அப்புறம் நீங்க இப்படி போடுங்க, மகன் இருந்தாலும் வரணும்ல. ஆமா, இப்ப நம்ம போடுறது மையத். இங்க பாருங்க, மையத் இவருக்கு இது அபு, இங்க இவர் இவன். புரியுதா? இப்ப இவருக்கு எவ்வளவு கிடைக்குது? சுதுசு. இவருக்கு அசபா. எவ்வளவு? நீங்க இப்படி போடணும் மையத்து, ஏன்னா அந்த மாதிரி போடும். மையத்து போட்டு தந்தை அப்புறம் மகன். மையத்து போட வேணாம். நீங்க என்ன செய்ய, தந்தை தந்தை தந்தை. இப்போ ஒரு மகன், மகன். இப்ப நமக்கு தெரிஞ்சிடும் தந்தைன்றான மையத்திற்கு தந்தை, மையத்திற்கு மகன். இப்ப மையத்திற்கு போட தேவையில்லைன்னா இப்படி போட்டுட்டா நம்ம கணக்கு போட ஈஸியா இருக்கும். இப்போ இவர் என்ன பெறுகிறார்? 1 6. இது அசபா, மீதம். இப்ப புரிகிறதா? இதான் இல்ல வரணும். அதாவது நம்ம இப்போ கணக்கு எப்படி பாக்குறோம்னா, தந்தைக்கு கிடைக்கிற பங்கு என்ன, அவ்வளவுதான். எப்போ ஆமா மகன் இருக்கிறார், அப்போ ஆமா அதாவது அடுத்து பாப்போம். ஏன்னா இது மொத்தமா முதல்ல நம்ம இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டா, இதை மனசுல வச்சுக்கிட்டா அடுத்து போவோம். மகன் மகள் எத்தனை பேர் இருந்தா எப்படி எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம அடுத்து போவோம். சரி, என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உடைய அபவைகள் இக்குள்ளி வாகிது மினுஹும சுதுசு மிம்மா தரக்க இன்கான லகு ஓடது மகன் அப்படி. சரி, அடுத்தது 2வது முறை சொன்னோம் பாத்தீங்களா? என்ன சொன்னோம்? 6ல் 1 மீதம் உள்ளதை பெறுவார். இப்ப உதாரணமா, மரணித்தவருக்கு ஒரு மகளோ அல்லது 2 மகளோ இருக்கிறார். அதாவது ஒரு மகள் அல்லது 2 மகளோ, அதற்கு மேல எத்தனையோ இருக்கட்டும், 1க்கு மேல், 1ம் 1க்கு அதிகமாக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். தந்தை மகள். ஆமா, மகள் 2 போடுங்க, அதுக்கிட்ட 2 போடுங்க. வெறும் மகள் 2 போடுங்க, 2 எண்ணிக்கை 2 போடுங்க. 2 மகள் இருக்கிறார் அல்லது 3 இருக்கிறார். சரி, இப்போ இவருக்கு மகளுக்கு 2 மகள் இருக்கிறதுனால மகளுடைய பங்கு நம்ம சொல்ல இல்லைன்னா. சரி, மகளுடைய பங்கு 2 மகள் இருக்கும்போது சுலுசானி கிடைக்கு, அதாவது 3ல் 2 கிடைக்குது. யாருக்கு? மகளுக்கு. மகளுக்கு 3ல் 2. 3ல் 2 கரெக்ட். இப்போ தந்தைக்கு 3ல் 2 மொத்த சொத்தை 3ல் 2 கொடுக்கிறோம். அப்புறம் 6ல் 1 தந்தைக்கு கொடுக்கிறோம். 6ல் 1 தந்தைக்கு. சரி, இப்ப 3ல் 1 கொடுத்து 6ல் 1 கொடுத்த பிறகு பாக்குறோம் சொத்து மிச்சம் இருக்கு. மிச்சம் இருக்கும்ல, மிச்சம் இருக்குது. இப்போ அதை என்ன செய்ய, மிச்சத்தை என்ன செய்யறது? மகளுக்கு கொடுத்துருவோமா? இல்ல, தந்தைக்கு மிச்சத்தை கொடுத்துரும். இப்ப புரியுதா? அந்த அசபா, அதாவது 6ல் 1 மீதமும் தந்தை பெறுகிறார். ஆமா, 6ல் 1 மீதமும் தந்தை எப்பொழுது பெறுவார்? மகள் 1க்கும் அதிகமாகவோ மகள்கள் இருந்தார். அதுதான் தனியா மகன் மட்டும் சொன்னோம். ஏன்னா மகன் இருந்தா சட்டம் வேற போயிடும். எது மகன் மட்டும் இருந்தால் சட்டம் என்ன? ஆமா, அது ஃபர்ஸ்ட்லாம் சொல்லக்கூடாது. 6ல் 1. சரி, மகள் 1ஓ 2ஓ இருந்தா மிச்சங்கள். ஏன்னா மகளுக்கு பங்கு குறையுது. ஆண் வாரிசா இருக்கும் போது அவருக்கு பங்கு கூடியது. அப்ப மிச்சம் கொடுக்கறதுக்கு வழி இல்லை. அல்லாஹ் சொன்ன அஸ்ஹாபுல் ஃபுரூதுங்கிற அடிப்படையில
6ல் 1 அவருக்கு கொடுத்துடுறோம். மிச்சத்தை மகன் அனைத்தையும் எடுத்துக் கொள்கிறார். இப்ப மகனே இல்ல, ஆண் வாரிசு இல்ல, பெண் வாரிசு இருக்கிற பொழுது மையத்துக்கு மகள் 1க்கு மேல இருக்கிறாங்க, பாப்பாவும் தந்தையும் இருக்கிறார் என்றால் இப்ப என்ன செஞ்சிடறது? இவங்களுக்கு கொடுத்தது போக 6ல் 1 அல்லாஹ் சொன்ன மாதிரி 6ல் 1 கொடுத்து மிச்சம் இருந்தால் மிச்சத்தையும் அவர் சேர்த்து எடுத்துக்கொள்வார். ஆமா, 3/2. ஆமா, 3/2 பங்கு வைக்கணும். ஆமா, அது 2 தான். அத நம்ம என்ன செய்யணும்? தலையை கணக்கு பண்ணி அந்த 3/2 பெருக்கி அதை எப்படி பண்ணணுங்கிறது நம்ம சொல்றோம். உடவு இல்லாம எடுக்கணும், உடசல் இல்லாம கொண்டு வரும். தந்தை இருந்தா அந்த சகோதரருக்கு ஒரு பாவம் போகாது. தந்தை இருந்தா போகாது. யார் இருந்தா? ஒரு மையத்துக்கு பெண் பிள்ளை மட்டும் இருந்தா அவங்க சகோதரருக்கு போகும் ஒரு வருஷம் வருதுல்ல. ஆமா, அது இப்ப தந்தை இருந்தாலும் போக வீதத்துக்கு அவருக்கு கொடுக்கணும். ஆமா, மிச்சருக்கு கொடுக்குறோம். அப்ப சகோதரனுக்கு போகாது. அதாவது இறந்தவருடைய சகோதரனுக்கு ஒரு பாவம். ஆமா ஆமா, அது வருமா வராது? வரும். ஆமா, சகோதரி இல்லையே இப்போ, நம்ம சகோதரோட கூட இல்லையே. அதாவது இப்போ நம்ம வரும்போது வரும். ஆமா, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப தந்தைக்கு உண்டான 3 நிலையை பத்தி 3 நிலையை சொல்லும் போது நம்ம வேற வாரிசுகளை போட்டோம்னா அங்க சட்டம் மாறிடும். அந்த 3 நிலை, இந்த 3 வகையை தான் கிடைப்பார். 3 வகை எப்படி கிடைப்பார் அதை மட்டும் தான் சொல்லிட்டு வரோம். 3 வகை தான். 1 இதை மட்டும் யோசிச்சுக்கிறீங்க, தந்தைன்னு கணக்கு வந்துட்டால 3 வகையா தான் வருவார். 1 6ல் 1, மற்றொன்று 6ல் 1 மீதம் பெறுகிறார். அடுத்தது மீதம் பெறுகிறார், மொத்தத்தையும் பெறுகிறார். இப்ப அடுத்தது ஒரு 3வது நிலை, மீதம் மொத்தத்தையும் பெறுகிறது. எப்போ மொத்தத்தையும் பெறுவாருன்னா, மரணித்தவருக்கு அதாவது மரணித்தவர் ஒரு கால் பெண்ணாக இருக்கிறாங்கன்னு வைங்க, மகள், அவருக்கு தந்தைக்கு மகள், அப்ப அவளுக்கு கணவன் இருப்பார் பாரு. அப்போ மரணித்தவருக்கு கணவர் இருக்கிறார். அப்ப நீங்க கணவர் போடுங்க, தந்தை, அடுத்தது கணவர். இப்போ அங்க யாருமே இல்ல, வேற யாருமே இல்ல, நல்ல கற்பனையா பண்ணிக்கிறங்க. மூத்தா போனவருக்கு ஒரு கணவர் இருக்கிறார், அப்புறம் தந்தை இருக்கிறார். இப்ப எப்படி சொத்தை பங்கு கொடுக்கிறது? கணவனுக்கு என்ன சொத்துக்கு பங்குன்னு பாக்கணும். கணவனுக்கு நம்ம இன்னும் சொல்ல இல்லைன்னு நினைக்கிறேன். சொல்லியிருக்கிறோமா? சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம வரிசையா வரும்போது சொல்லுவோம். அப்போ அவருக்கு பாதி, இப்ப கணவருக்கு பங்கு கொடுங்க பாதி. இப்ப அஸ்ஹாபுல் ஃபுரூத தான் முதல்ல கொடுக்கணும். ஒரு படிச்சுக்க, அஸ்ஹாபுல் ஃபுரூத தான் முதல் கொடுக்கணும். அதாவது அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்பட்ட கணவனுக்கு எவ்வளவு அது முதல்ல அவருக்கு தான் கொடுக்கணும். கொடுத்தாச்சு பாதிய. இப்போ மீதி அனைத்தையும் யாரும் பெறுவா? அப்ப மீதி பாதி சொத்து இருக்குது, பாதி அவர் எடுத்துக்கிட்ட, மீதி பாதிய தந்தை எடுத்துக்குவார். முடியுது. இப்போ 3 நாள் புரிஞ்சிருச்சா? இந்த 3 நாள் ஒரு தடவை சொல்லி பாருங்க, ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அப்புறம் இவர்களோட வேற ஆட்கள் வரும்போது எப்படி பங்கு வைக்கிறது, எப்படி பங்கு வச்சாலும் இந்த 3க்குள்ளதான் வரும். அது மாறினாலும் எந்த 3க்குள்ளதான் வரும்? சுதுசு, எனக்கு வேகமா சொல்லணும், இப்படி சொன்னதான் வரணும், அதை சொல்லிக்கிறேன். சுதுசு அசபா, 3வது அசபா. அதாவது 6ல் 1, அப்புறம் 6ல் 1 மீதம், அப்புறம் மொத்தத்தையும் எடுத்துக்கொள்வார். இந்த 3 ஹாலத், 3 நிலையை தவிர வேறு எந்த நிலைக்கும் கணவர், அதாவது தந்தை வரமாட்டார். அப்ப தந்தையின் சொத்து பிரிக்கிறதாக தான் இந்த 3 வகையா தான் பிரிக்கும். இதுல வேற கூட வாரிசுகள் யாரு வந்தாலும், எத்தனை வாரிசுகள் எப்படி வந்தாலும் இந்த 3 முறைதான். ஒண்ணு இதா வரணும், சுதுசா வரணும், அல்லது சுதுசு அசபா, அல்லது மொத்தத்துல அசபா. இந்த 3 நிலையை தவிர வேற எந்த நிலைக்கும் வரமாட்டார். இது தந்தையின் நிலை. நம்ம இந்த வரிசைக்கு படி பார்க்கிறோம்னா, இந்த வரிசை உங்களுக்கு தமிழ்ல கொடுத்த வரிசை என்னமா? மூத்தா போனது மனைவி, கரெக்ட். மூத்தா போனது மனைவி, அவங்களுக்கு இவங்க கணவர். ஆமா ஆமா, இங்க அப்போ வேற மாறுதுன்னு அர்த்தம். இங்க அந்த இடத்துக்கு வேற ஆளு வந்தானா வேற கணக்கு வரும். நமக்கு இந்த 3 கணக்குக்கு தான் இருக்கும்.
சரி, இப்போ நம்ம ஒரு தடவை சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா 3 ஹாலத்து தான். இந்த வரிசைப்படியே போறோம். ஏன்னா நமக்கு கிதாபுடைய ஒரிஜினல் கிதாபுடைய வரிசை வந்து வேற மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா இதான் அதனுடைய தமிழாக்கம் சவுஜி அப்படின்னு இருந்தாலும் நமக்கு லேசா புரியணுங்கிறதுக்காக தந்தை நம்மளோட வரிசையிலே கொண்டு வந்துருவான். சரி, தந்தை. இப்ப தந்தை கணக்கு முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து யாரும் சொல்லலாம்? தாய். தாய். தாயுடைய பங்கு எப்படி கணக்கு? சரி, மணி 1 ஆயிடுச்சு. அப்ப தந்தையோட நிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் அடுத்தது வாங்க அறிவிப்பு செய்யும்.